எஸ் எஸ் இன்னைக்கு நம்ம ஜெர்மன் ஜாப் மார்க்கெட்டோட ரியாலிட்டி பற்றி பேச போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் த இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஜாப் இன் ஜெர்மனி விச் நோபடி நோஸ். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அது வெளியில் பேசாமல் இருக்கலாம். அது எல்லாமே என்ன அப்படின்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு கிளியராக வைக்க போகிறேன், ஸோ தட் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் த மார்க்கெட் பிகாஸ் த மார்க்கெட் இஸ் சேஞ்சிங். ஸோ டஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி ஹேஸ் டு பி ரைட். ஸோ உங்களோட கொஷின்ஸ் எல்லாம் வரவேற்கப்படுகின்றன. என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ நீங்கள் சேட்டில் போடுறதுனா போடலாம். ஐ வில் ஆன்சர் இட் அட் த எண்ட் ஆஃப் த செஷன். பர்ஃபெக்ட். ஓகே, வித் தட் லெட் அஸ் மூவ் ஃபார்வர்ட். இன்னைக்கு இந்த 60 மினிட்ல 4 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மன் மார்க்கெட்டோட ரியாலிட்டி வித் கவர்மெண்ட் டேட்டா, நாட் சம் ரேண்டம் திங்ஸ். ஐ வில் ப்ரூவ் யூ, ஷோ யூ த ரியல் டேட்டா வாட் த கவர்மெண்ட் ஹியர் இன் ஜெர்மனி ஹேஸ் ரிலீஸ்டு. நம்பர் 2, நம்ம இந்தியன்ஸ் எத்தனை நாளாக ஜெர்மன் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்போம். சில பேர் ஒரு வாரமாக ஆரம்பிச்சிருப்பாங்க, சில பேர் 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க, ஏன் இது வரைக்கும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கல, ஒய் யூ ஆர் ஆல்வேஸ் கீப் ஆன் ஃபெயிலிங் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் மேஜர் திங், ரைட். மூணாவது, வாட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் இன் 2026. இதை பண்ணால் 2026 ஒர்க் அவுட் ஆகும். இதை பண்ணலை அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. தெர் ஆர் ஃபியூ திங்ஸ், அது என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாலாவது விஷயம், என்னோட சமிட் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் பிஃபோர் தட் ஐ வாண்டட் டு ரன் quick poll and wanted to understand what is the purpose of joining this call. Whatever is, let me know in the poll, why are you here today? For my career improvement, financial improvement, for a better life, for my family, whatever it is. Yeah. Okay, nice. Super, super, thank you. மோஸ்ட்லி கரியர் இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் சொல்கிறீங்க, விச் இஸ் நைஸ். ஓகே, பர்ஃபெக்ட். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டில் சில பேர் இருக்கீங்க. வாட் எல்ஸ் டு வி ஹேவ்? டக்குன்னு இன்னும் ஒரு 50% சும்மா இருக்கீங்க. ஜஸ்ட் ஆன்சர் வாட் எவர் இட் இஸ். தப்போ ரைட்டோ பார்த்துக்கலாம், போடுங்க. எல்லாமே அனானிமஸாக தான் இருக்க போகுது, ஸோ டோன்ட் வரி. ஓகேவா? லக்ஷ்மி அரசிமன் உங்களுக்கு போல் ஒன்று நடந்துகிட்ருக்கோம், அதில் கிளிக் பண்ணிங்கனாவே போதும். யூ டோன்ட் ஹேவ் டு ரைட் இன் த சேட் செக்ஷன். லெட் மீ மேக் யுவர் ஜாப் ஈஸியர். யா, இன்னும் சில பேர், ஐ வில் க்ளோஸ் த போல் இன் 10 செகண்ட்ஸ். முடிச்சு விடுங்க. ஃபார் கரியர் இம்ப்ரூவ்மெண்ட், வாட்ஸ் த ரீசன் வை யூ ஆர் ஹியர் டுடே? ஓகே, பர்ஃபெக்ட். சில ரெஸ்பான்சஸ் வந்திருக்கு. லெட் அஸ் க்ளோஸ் இட். டன். ஓகே, ஸோ ரிசல்ட்ஸ் வந்து ஐ வில் ஷேர் இட் வித் யூ. ஹோப் யூ ஆர் சீயிங். Why you are here today la, almost 90% people mention career improvement, 30% financial improvement, 40% for better family and life. So that's the reality, right? So now moving forward, let me just go. German market oda reality நம்ம பேசிரோம், right? Government data, not the numbers. Nobody on Instagram is showing. நான் ஷோ பண்ணிட்டேன், மற்றவங்க ஷோ பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல, பட் வில் சி. As per the statistics, as of March and April, இந்த மந்த்துக்கு பிட்வீனில் பார்த்தோம் அப்படின்னா almost 45.5 million people are employed in Germany. Sounds big, right? பட் ஆனால் இந்த நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த நம்பர் உண்மையாகவே குறைஞ்சிக்கிட்டு வருது. அதை கம்பேர் பண்ணணும்னா, கம்பேர் டு த லாஸ்ட் 10 months, மார்ச் 2025 இருந்து இப்போ நடந்த மார்ச் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் த என்டையர் ஜெர்மனி ஹேஸ் லாஸ்ட் 1,74,000 ஜாப்ஸ். திஸ் இஸ் த ப்ரூவன் டேட்டா, நாட் ரேண்டம் நம்பர்ஸ். நான் இங்கேருந்தும் எடுத்து போடலை, இட் இஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் டேட்டா. ஓகேவா? அதனால ஐயோ அப்போ இது போகிறதுக்கு கரெக்டான டைமா இல்லையான்ட்டு பயப்பட தேவையில்லை. We always have a solution, right? In the jobs வந்து not just engineers, it is the entire market. Skilled job, unskilled job, semi skilled job, it can be anything. எல்லாத்தையும் சேர்த்தன நம்பர் தான் இந்த நம்பர், ரைட்? ஒரு சூப்பர் மார்க்கெட்னு நான் பில்லிங் கவுண்டரில் வேலை இருக்கேன், என்னோட வேலை போயிடுச்சுன்னா தட் வில் ஆல்சோ பி கவுண்டட் ஹியர், நாட் ஜஸ்ட் இன்ஜினியர்ஸ். அதனால் பேனிக்காக ஆக வேணாம். அண்ட் திஸ் ஃபால் இஸ் ஹேப்பனிங் சின்ஸ் ஆகஸ்ட் 2025, கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது, right? The job market is literally shrinking, not growing. Applying or approaching this market without a strategy is always a waste of time, effort and money. Statistics number 2, particularly towards unemployment பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, இப்போ வரைக்கும் currently 1.84 million people are unemployed in Germany, which has an increase compared to last year. 14.5% overall increase இருக்கு, right? கம்பேர் டு த லாஸ்ட் இயர் டேட்டா. பட் ஆனால் ஓவரால் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா
it is only 4.2 percentage, which has increased also by 0.5 percentage in 2025. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜாப்ஸ் குறையுது அப்படின்னா வாட் இஸ் த மீனிங்? ஜாப்ஸ் இருக்கிற ஜாபுக்கு பார்த்து பார்த்து வேலைங்களை ஆளுக்கு எடுப்பாங்க. மோர் காம்படிஷன். ஏன்னா ஆஸ் பர் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியா ரேங்க்ஸ் நம்பர் ஒன் வித் விசா அப்ரூவல்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த கவர்மெண்ட்டு. நம்ம ஊரில் இருக்கிற கன்சல்டன்ட் எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை தான் புஷ் பண்ணுறாங்க. அங்கேருந்து எல்லாருமே இங்கே வராங்க. சில பேர் வரதில்லை. பட் வாட் எவர், ஆஸ் பர் த டேட்டா, இந்தியா டாப்ஸ் நம்பர் ஒன் வித் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு இஷ்யூஸ் எவ்ரி இயர். காம்படிஷன் இஸ் ரியலி ஹெவி அண்ட் ஜெர்மன் கேண்டிடேட்ஸ் கெட் ப்ரியாரிட்டி. இந்த ஜெர்மன் கேண்டிடேட்ஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் த சிட்டிசன்ஸ். தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் ஜெர்மனி. யார் யார் உங்களுக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு எடுத்துட்டு ஜெர்மனிக்கு வரவங்க முக்கியமான காம்படிஷன். ரெண்டாவது த ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்டூடெண்ட் வெளியில் வந்துக்கிட்டே இருக்காங்க. தே ஆர் யுவர் காம்படிஷன். பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங் அண்ட் வாண்ட் டு சேஞ்ச் கம்பெனிஸ் இன் ஜெர்மனி. இவங்க எல்லாருமே உங்களோட காம்படிஷன். எனக்கு ஜாப் கிடைக்கலன்னு சொல்கிறத நிப்பாட்டிட்டு வி ஜஸ்ட் நீட் டு திங்க் வாட்ஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் த காம்படிஷன் லுக்ஸ் லைக். ஒவ்வொரு வாட்டியும் ஜாப் போகும்போது த காம்படிஷன் இன்க்ரீசஸ். இதனாலேயே எம்ப்ளாயர்ஸ் டென் டு பிக் த ரைட் கேண்டிடேட், நாட் ஜஸ்ட் டேக் எனி ஒன் ஹூ மேட்சஸ் நியர். க்ளோஸ் மேட்சாக இருக்கிறவங்களே எடுக்கிறதே கிடையாது. தே பிக் த பர்ஃபெக்ட் கேண்டிடேட்ஸ். தட்ஸ் வை ஒரே ரெஸ்யூம் வச்சு நான் எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நத்திங் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. The hard truth, this is not the market where sending 200 CVs on LinkedIn will work. That era is dead. If you are still copying job description into your resume and mass applying on Stepstone and LinkedIn, you are invisible in this market, not lucky and visible. But before part 2க்கு போகிறதுக்கு முன்னால் let me show you the real government data. ஓகேவா? ஸோ ஜெர்மனி ஜாப் மார்க்கெட்னு போட்டிங்கன்னா யூ வில் ஃபைண்ட் எ திங் கால்டு ஸ்டாட்டிஸ்டிஷஸ் புண்டஸ்ஆம்ட்னு ஒன்று இருக்கும். இதில் அந்த டேட்டா, நான் சொன்ன டேட்டா எல்லாமே இதில் தான் எடுத்தது. ஸோ நான் பார்க்க வரைக்கும் மார்ச் வரைக்கும் இருக்குது. இப்போது மார்ச் வரைக்கும் தான் இருக்குது. ஹோப் யூ கேன் see my screen. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிராஃப் இருக்குது. ஒன்று பார் டயக்ராம், அதுக்கப்புறமா 2 லைன் சார்ட்டு. ஒன்று ஆரஞ்சு கலரில் ரெட் கலரில் இருக்குது, இன்னொன்று டார்க் ப்ளூவில் இருக்குது. லெட் அஸ் க்ளோஸ் த லைன் சார்ட் ஃபர்ஸ்ட். பார் டயக்ராமை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ ஹவு ஐ எம் ஃப்ளோயிங். அந்த நம்பர்ஸ் நான் சொல்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 2020 அண்ட் 21 ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ், எல்லாமே மைனஸில் போயிருக்கு. ரைட்? இது எல்லாமே கொரோனா பீரியட். அந்த கேமுக்கு நம்ம வர தேவையில்லை, பிகாஸ் இட்ஸ் கொரோனா. பர்டிகுலராக இங்கே இருக்கிற கிராஃப் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஆஸ் யூ சி ஹியர் இன் த லெஜண்ட், சேஞ்ச் ஆன் த சேம் மந்த் இயர்லியர். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே மார்ச் காட்டுறேன் அப்படின்னா, மார்ச் 2026 சேஞ்ச் ஆன் த சேம் மந்த் இயர்லியர். மார்ச் 2025 டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது மார்ச் 2026 எப்படி இருக்குது அதுதான். அப்படி கம்பேர் பண்ணும்போது த ஜாப் மார்க்கெட் ஹேஸ் ஃபாலன் டவுன் பை -0.4%. இங்கே பார்த்தீங்கன்னா மார்ச்சில் 0.1% ஜாஸ்தியாக இருந்திருக்கு கம்பேர் டு மார்ச் 2024. ரைட்? மார்ச் 2024 வந்தோம்னா 0.2% ஹையர் தென் மார்ச் 2023. அந்த மாதிரி தான் இந்த கிராஃப் போகும். அண்ட் யூ கேன் சி லிட்ரலி அந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா, ஆகஸ்ட் 2025 அந்த பிபிடியில் இருந்த மாதிரி, ஆஃப்டர் ஆகஸ்ட் 25 த மார்க்கெட் கீப்ஸ் டிக்ளைனிங் கம்பேர் டு லாஸ்ட் இயர். திஸ் இஸ் த ரியாலிட்டி. த மார்க்கெட் இஸ் கோயிங் டவுன். இங்கே வந்து லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது கம்பேர் டு லாஸ்ட் இயர். இட் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டில். பட் ஆனால் இந்த ஃபோக்ஸ் வேகன் எப்போ அடி வாங்கிச்சோ, இந்த பிஒய்டி கம்பெனிக்காரன், டெஸ்லா கம்பெனிக்காரெல்லாம் எப்போ மார்க்கெட்டில் கையை ஓங்க ஆரம்பித்தானோ, தென் த ஆட்டோமொபைல் மார்க்கெட் அதை ரிலேட்டடாக இருக்கிற Tier 1 Tier 2 சப்ளையர்ஸ் எல்லாமே டவுன் ஆக ஆரம்பித்தாங்க. இப்போது த ஸ்ட்ராட்டஜிக் மூவ்மெண்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன அப்படின்னா, டு லே ஆஃப் அன்ஸ்கில்டு பீப்புள், டு பிரிங் இன் டிஜிட்டலைசேஷன், ஆட்டோமேஷன், இது எல்லாமே, ஸோ தட் வி கேன் கட் டவுன் த ஆப்ரேஷனல் காஸ்ட். இதுதான் கம்பெனிஸோட ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன். நீங்களே ஒரு கம்பெனி ஓனராக இருந்தாலும் இதுதான் பண்ணுவீங்க. ஐ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் மை எக்ஸ்பென்சஸ் பை பிரிங்கிங் இன் ஆட்டோமேஷன், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ தட் இட் கேன் ஆப்ரேட் வித்தவுட் ஏ ஹியூமன். அதுதான் இங்கே நடக்குது. ஸோ இந்த ஒரு ஃபயர் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பீப்புள் ஹூ ஆர் இன்டு ஐடி டொமைன், ஸ்பெசிஃபிக்கலி ஐடி சப்போர்ட் ரோலில் இருக்கிறேன், பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கிறேன், டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கிறேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், பர்டிகுலராக ஏஐ இன்ஜினியரிங்கில் இருக்கேன்,
எல்எல்எம் இன்ஜினியர், இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்ட், எஸ்ஏபியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே அடுத்த வர ஒரு 2 இயர்ஸ் இஸ் எ கோல்டன் பீரியட் டு அட்ராக்ட் த மார்க்கெட். உண்மையாகவே இது ஒரு கோல்டன் பீரியட் பிகாஸ் த கம்பெனி நீட்ஸ் ஏஐ இன்ஜினியர்ஸ். தட்ஸ் வாட் த மார்க்கெட் இஸ் டூயிங். இப்போது முக்கியமான விஷயம், இந்த கிராஃபியை மூடிட்டு லைன் கிராஃபுக்கு வருவோம். இந்த கிராஃப் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஹையரிங் சைக்கிள். ஜெர்மனியில் ஹையரிங் எப்போ பீக்கில் இருக்குது, எப்போ டவுன் ஆகுது அப்படின்ற ஒரு சார்ட், ரைட்? இப்போ நீங்கள் இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். எல்லாமே எம் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு வருஷமுமே அது எம் ஷேப்பில் இருக்கும். நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த எம் ஷேப்பை நம்ம ஆரம்பிச்சிருவோம். இந்த கீழே இருக்கிற டிப்பு பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்டிங் ஆஃப் எம், இமேஜின் நம்ம எம்மை ட்ரா பண்ணுவோம்னு வச்சுப்போம். இந்த ஸ்டார்டிங் ஆஃப் எம் வந்து இட் வில் பி ஆல்வேஸ் இயர் எண்டு. ஏன் இயர் எண்டில் அது கீழே வருது அப்படின்னா, ஒன்று கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், ரெண்டாவது ஃபினான்ஷியல் இயரோட க்ளோசிங்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் பட்ஜெட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. தென் ஹையரிங்ஸ் வில் நாட் ஹேப்பன். அதுதான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். பிப்ரவரி வந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃப் மேலே போயிடும். பட்ஜெட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபினான்ஷியல் இயர் ஓப்பன் ஆயிடுச்சு, நவ் வி ஹாவ் த பவர் டு ஹையர் பீப்புள். அதுக்காக தான் பிப்ரவரி மார்ச்லலாம் மேலே போகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக கீழே வரும். பிகாஸ் பீப்புள் ஸ்டார்ட் ப்ரிப்பரிங் ஃபார் சம்மர் வெக்கேஷன். ஏப்ரலில் ஈஸ்டர் வரும், ஈஸ்டர் ஹாலிடேஸும் இதை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா சம்மர் வெக்கேஷன் வரும்போது அப்படியே கீழே டவுன் ஆகும். ஆகஸ்ட்டில் சம்மர் வெக்கேஷன் முடியும். செப்டம்பர் அக்டோபர் வில் பி ஆல்வேஸ் அட் இட்ஸ் பீக். ஏன்னா வருஷத்தில் 6 மாதம் முடிஞ்சிருச்சு, பட்ஜெட் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கும். அந்த பட்ஜெட்டை வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் கிடைக்காது. அதனால கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, லெட் அஸ் யூஸ் திஸ் பட்ஜெட் விச் ஹஸ் த ஆர்கனைசேஷன் அலாட்டட் ஃபார் அஸ், அண்ட் நெக்ஸ்ட் வருஷத்துக்கு புதுசாக நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இல்லைனா இதை வச்சே அவங்க பட்ஜெட்டை குறைச்சிருவாங்க, எக்ஸ்பென்சஸ் நமக்கு இருக்காது அப்படின்ட்டு. ஹையரிங் ரொம்ப ஸ்ட்ரிங்கண்டாக நல்லா ஃபாஸ்ட்டாகவே நடக்கும் டியூரிங் த மந்த் ஆஃப் செப்டம்பர் அண்ட் அக்டோபர். அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்லோ டவுன் ஆகும் பிகாஸ் பட்ஜெட் இஸ் கான். திஸ் இஸ் த பேட்டர்ன் யூ சி எவ்ரி இயர். எப்போ பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஜனவரி 2022 டிப்பில் இருக்குது, ஜனவரி 23, ஜனவரி 24, ஜனவரி 25, அதே மாதிரி இப்போது ஜனவரி 26. திஸ் இஸ் த மார்க்கெட் பேட்டர்ன். இது உங்களுக்கு புரிஞ்சே இருக்கணும். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நான் டிசம்பர் மந்த்து நவம்பர் மந்தில் ஜெர்மனிக்கு மூவ் ஆகிற பிளான் இருக்குது, மேக் ஷுர் யூ நோ வாட் இஸ் த மார்க்கெட் சுச்சுவேஷன். அதனால் ஜாபே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல. கம்மியாக இருக்கும் யூஸ்வலாக இருக்கிறதோட. 100 ஜாப் இருக்கிற இடத்துல 10 ஜாப் 5 ஜாப் தான் இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதனால் ஜாப் இருக்காதுன்னு நான் சொல்லலை. இப்போது இட் இஸ் இன்க்ரீஸிங் அகைன், ரைட்? இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பிப்ரவரியிலேருந்து மார்ச்சுக்கு ஒரு பீக் மாதிரி உங்களுக்கு தெரியும், சடன் பீக் உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து அந்த பீக் இன்னும் பில்ட் ஆகலை. ஏப்ரல் டேட்டா வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இன்னும் ஏப்ரல் டேட்டா வரல, வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும். இப்போது நான் அந்த பார் டயக்ராமையும் ஓப்பன் பண்ணுறேன். யூ கேன் கம்பேர் போத் த டயக்ராம் சைட் பை சைட். மார்க்கெட்டு டிக்ளைன் ஆகுது, விச் த ப்ளூ கலர் பார் டயக்ராம் ஷோஸ் யூ. இப்போ அந்த ரெட் லைனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹையரிங்ஸ் ஆர் ஆல்சோ ஹேப்பனிங், மீனிங் த மார்க்கெட் இஸ் ஒர்க்கிங். பட் ஆனால் அந்த ஸ்லைடில் போட்ட மாதிரி த எம்ப்ளாயர்ஸ் ஆர் ஓப்பனிங் தேர் ஆர், கண்ணில் விளக்கண்ணை வச்சுட்டு இப்போ கேண்டிடேட்ஸ் எடுக்கிறாங்க. நாட் ஜஸ்ட் வந்தவங்க எல்லாமே நம்ம இன்டர்வியூ எடுப்போன்ற பேட்டர்ன் இல்லை. தே ஆர் பிக்கிங் த ரைட் கேண்டிடேட்ஸ் ஹூ தே வாண்டட் டு ஒர்க் வித். திஸ் இஸ் த மார்க்கெட் ரியாலிட்டி. இது கிளியர்னா சேட்டில் 1 அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள், ஸோ தட் ஐ நோ யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ மீன். சூப்பர், நைஸ் நைஸ் கேஸ், தேங்க்யூ. இந்த ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும், ரைட்? சூப்பர், பர்ஃபெக்ட், தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பர். இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். இனிமேல் நாளைக்கே நீங்கள் வேறு ஏதோ ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, மார்க்கெட் உங்களுக்கு எப்பவுமே நல்லா இருக்கும்னு சொன்னால் யூ ஹேவ் த டேட்டா, ரைட்? ஐ வாண்ட் யூ டு எஜுகேட்டிங்க, ஐ வாண்ட் யூ டு ரியலி ஹாவ் த எஜுகேஷன் அபவுட் ஆல்சோ. நீங்கள் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் எல்லாமே ஓகே, ஆனால் எந்த இடத்துல நம்ம விழுந்துருவோம் அப்படின்னா நமக்கு தெரியாத ஒரு இடத்துல தான் ஈஸியாக வெளில போயிடும். வேர் எவர் இட் இஸ். நீங்கள் நாளைக்கே ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. யூ ஃபீல் லைக் த சேல்ஸ் கை ஹூ இஸ் டாக்கிங் வித் யூ, 1 டன் போடலாம் 2 டன் போடலாம் வாட் எவர், அவங்க சொல்கிறத நம்பி நம்ம வாங்குவோம். வி டோன்ட் டூ ரிசர்ச். ஆப்வியஸ்லி இன்டர்நெட்டில் போய் நம்ம ரிவ்யூ பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். பட் ஆர் வி செக்கிங் த டெக்னிக்கல் ஸ்டஃப்? அதை நம்ம பார்க்குறதில்ல. என்னோட வீட்டில் இது ஏசி நான் மாட்டினேன், சூப்பராக இருக்குன்னு ஒரு ரிவ்யூ இருக்கும். அவனோட வீடை நம்ம போய் பார்த்தோமா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அந்த ரூமு, அதுக்கு உண்டான ஏசி தான் மாட்டியிருக்கானா, வி நெவர் சி திஸ். அதே மாதிரி பேட் ரிவ்யூஸ் வரும்போதும் ஏசி மாட்டியிருக்கான், கூலிங்கே இல்லைன்றான். எவ்வளோ பெரிய ரூம், அதில் எத்தனை பேர் இருக்கீங்க, ஹவு மச் கார்பன் டை ஆக்சைடு யூ ரிலீஸ்,
these are all the stuff which affects the efficiency of that thing. அது நம்மளோட பொறுப்பு. கம்பெனிஸ் மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க, they provide you the knowledge, you have to do the research. அதுதான் கவர்மெண்ட்டும் பண்ணுது. டேட்டா இஸ் தேர், இன்டர்நெட் இஸ் எவ்ரி திங் நவ், பட் ஆர் யூ டூயிங் த ரிசர்ச்? பட் அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஹோப் தட் வாஸ் கிளியர். பார்ட் 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜேர்னியில் ரொம்ப நாளாக நீங்கள் ஜாப்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நத்திங் யூ ஆர் கெட்டிங் பேக். சில ரீசன்ஸ் வை யூ ஆர் நாட் கெட்டிங் பேக். ஃபஸ்ட்டு விஷயம், ஏடிஎஸ். ஏடிஎஸ்க்கு உண்டான வேர்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக உங்களோட ரெஸ்யூமில் போடலை அப்படின்னா எவ்வளவு தான் நீங்கள் போட்டாலுமே யூ வில் கெட் ரிஜெக்ஷன்ஸ் இமீடியட்லி. நத்திங் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. அதனால் ஏடிஎஸ் ஃபில்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேக் ஷூர் யூ கிரியேட் the ATS words in your resume and make sure your resume is in German format. ரொம்ப முக்கியம். ஃபார்மேட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ரெண்டாவது, லாங்குவேஜ். நிறைய பேர் யோசிக்கிறது எனக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் வேலை கிடச்சிரும். ஐ எம் ஸ்டடிங் ஃபார் த எக்ஸாமினேஷன், ஐ ஹவ் ஸ்கெடியூல் இட் ஃபார் நெக்ஸ்ட் வீக், லெட் மீ, ஐ எம் பிஸி, ஐ எம் ஸ்டடிங். உண்மையாக சொல்கிறேன், ஸ்டடிங் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனி திங். அதுதான் உங்களுக்கு இல்லை ஸ்டடி பண்ணால் தான் எனக்கு முடியும் அப்படின்னா, ஐ பெட் யூ tell me the trigonometric formula from M2. இன்ஜினியரிங்கில் M2வில் trigonometric ஃபார்முலா நிறைய படிச்சிருப்பீங்க. அதில் ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா சொல்லுங்களேன். சத்தியமாக சொல்கிறேன், யாராலையுமே சொல்ல முடியாது. கரண்ட் ஸ்டூடெண்ட் வேணால் சொல்லுவான், 10 வருஷம் முடிச்சுட்டா நான் பிஇ முடிச்சேன்னா யாராலையுமே சொல்ல முடியாது. தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்டடிங், ரைட்? லாங்குவேஜை படிக்கக்கூடாது. இட்ஸ் நாட் அபவுட் சர்டிஃபிகேட். பேசினாவே போதும். யூ டோன்ட் நீட் சர்டிஃபிகேட், பிலீவ் மீ. விசா அப்ளை பண்ணும்போது எங்கேயாவது கேட்டால் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதுவும் எப்போ கேட்பாங்க அப்படின்னா, பிஆருக்கு B1 சர்டிஃபிகேட் தேவைப்படும், ரைட்? அதுக்கப்புறமா சிட்டிசன்ஷிப். ப்ளூ கார்டுக்கே அவங்க கேட்கறதில்ல. ஆப்பர்ச்சுனிட்டி கார்டில் A1 இருக்குது. பட் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு 2 டைப் இருக்குது, ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2னு. ஆப்ஷன் 1 மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா யூ டோன்ட் நீட் சர்டிஃபிகேட். ஆப்ஷன் 2 மூலமாக அப்ளை பண்ணால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் தேவை. அதுவும் எய்தர் இங்கிலீஷ் ஆர் ஜெர்மன் தான், நாட் ஜெர்மன். எய்தர் திஸ் ஆர் தட். பட் ஆனால் டசன்ட் மேட்டர், ஏன்னா இங்கே எல்லாருக்குமே தமிழ் தெரியும். சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தென் how do you speak? How should I believe you that you speak the language? That's it. Certificate is not a proof that you know the language. Imagine certificate வச்சுருக்கீங்க, எத்தனை பேரால் இங்கே ஜெர்மன் கன்வர்ஸ் பண்ண முடியும்? இப்போ நம்ம தமிழ் பேசுகிற மாதிரி முடியாது. Let's speak reality. So I want to use this opportunity and wanted to understand. இன்னொரு போல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். Just to check, what is your current German level? 0 and looking for good institutes, A1, A2, B1 and above. What is your current status about the language? Let me know. சூப்பர். B1லாம் சில பேர் 2 பேர் 3 பேர் B1 முடிச்சிருக்கீங்க. சூப்பர் கைஸ், வாழ்த்துக்கள். 5 பேர் வந்து ஸ்டில் லுக்கிங் ஃபார் இன்ஸ்டிடியூட்ஸ். A1 3 பேர் முடிச்சிருக்கீங்க. ஃபைன், நைஸ், ஓகே, பர்ஃபெக்ட். இன்னும் போல் வந்துட்டு இருக்கு. லெட் மீ ரன் இட் ஃபார் ஃபியூ மோர் செகண்ட்ஸ். ஓகே, டன். A2 சில பேர் முடிச்சிருக்கீங்க. பர்ஃபெக்ட். ஓகே, தென் ஐ வில் எண்ட் த போல். ஐ வில் ஷேர் யூ த ரிசல்ட்ஸ். திஸ் இஸ் வேர் யூ செட் அபவுட் த ரிசல்ட்ஸ். கிட்டத்தட்ட 50% நாட் எட் ஸ்டார்டட், 21% are at A1, 7% are at A2, 21% are B1. வெரி குட். யாரெல்லாம் B1 ஆரம்பிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வெரி குட் தான். ஸோ 50% 0, the rest 50% has started the journey. Very good guys, appreciate it. Perfect. Right, so moving back to the next thing, German job marketோட நாலேஜ், நெட்வொர்க்கிங். நம்ம நெட்வொர்க் பண்ணுறதே இல்லை. இப்போது நான் எதுக்கு நெட்வொர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கும். உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் நெட்வொர்க்கிங் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் எந்த மாதிரி நெட்வொர்க் பண்ணுறீங்கன்றது இங்கே கேள்வி. உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் ஜோன் இருக்கும். வை டு யூ நெட்வொர்க் வித் யுவர் ஃப்ரெண்ட் ஜோன்? எய்தர் டு ஹெல்ப் யூ, டு ஷேர் யுவர் மெமரிஸ், டு ஷேர் மூமெண்ட்ஸ், ஃபீல் ஹாப்பி, வாட் எவர். அந்த ஒரு ஜோனுக்கு தர் இஸ் எ அவுட்புட். இன்னொரு நெட்வொர்க், எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, காசு இல்லை, அதுக்குன்னு ஒரு நெட்வொர்க் வச்சுருப்பீங்க. அது மதன்லால் சேட்டோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோ, வாட் எவர் இட் இஸ், அதுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கும். ஸோ தட் ஐ கேன் கோ அண்ட் ஆஸ்க் மணி. அதே மாதிரி ஜாபுக்காக என்ன நெட்வொர்க் வச்சுருக்கீங்க? அப்பார்ட் ஃப்ரம் யுவர் கொலீக்ஸ் டஸ் நாட் கவுண்ட் ஆஸ் நெட்வொர்க்கிங், தி பிலாங் டு யுவர் ஃப்ரெண்ட் ஜோன். ஆஃபீஸ் போனால் ஜாபை பற்றியா நம்ம பேசுகிறோம்? அப்பார்ட் ஃப்ரம் ஜாப், ஃப்ரீயாக இருக்கிற டைமில் என்னத்தை பேசுகிறோம்? ஜாலியாக ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம், விச் இஸ் நேச்சுரல், விச் இஸ் ஃபைன். நான் தப்பு சொல்லலை, விச் இஸ் நேச்சுரல். பட் ஆனால் ஜெர்மனிக்கு நான் போகணும் அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் நெட்வொர்க் ஆம் ஐ பில்டிங்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் ஜாப்ஸ் நெவர் பப்ளிஷ்டு ஆன்லைன். நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குற அந்த ஆயிரக்கணக்கான ஜாப்ஸ் எல்லாமே ஒன்லி
20 to 30% தான். Then imagine what is the potential if you tap into networking. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெட்வொர்க்கிங் பண்ணாவே போதும், அந்த ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். நெட்வொர்க்கிங்ன்றது இமேஜின் நீங்கள் சில பேர் இருக்கீங்க, சும்மா நான் பார்த்துக்க ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு காசு பே பண்ணுங்கன்னா நீங்கள் பே பண்ண மாட்டீங்க. பிகாஸ் யூ டோன்ட் நோ மீ, யூ ஹேவ் நெவர் ட்ரஸ்டட் மீ, வாட் எவர் இட் இஸ். இதுவே நம்ம ரெண்டு பேரும் நல்லா பழகிட்டோம், ஒரு வருஷம் ஆயிடுச்சு, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து உங்ககிட்ட காசு கேட்டேன் அப்படின்னா யூ வில் பிலீவ் மீ அண்ட் கிவ். நெட்வொர்க்கிங் இஸ் பில்டிங் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுங்கள் பை ப்ரொவைடிங் வேல்யூ, ஹெல்ப் தெம், அண்ட் அட் ஒன் ஸ்டேஜ் யூ வில் கெட் த மூமெண்ட். உடனே நடக்கணும்னா நடக்காது நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும். பில்டு ட்ரஸ்ட், ப்ரொவைட் வேல்யூ. மதன்லால் சேட்டே வச்சுப்போமே, மதன்லால் சேட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் காசு தராரு அப்படின்னா எடுத்த உடனே அவர் யாருக்குமே தரமாட்டார். ஆப்வியஸ்லி செக்யூரிட்டி கேட்பார், அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, க்ளோஸ் சர்க்கிளுக்கு தருவார். தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். பில்ட் எ நெட்வொர்க் ஃபார் யுவர் ஜாப் சர்ச். நாலாவது விஷயம், ஜெனரலாக ஜாப் மார்க்கெட்டில் பொசிஷன் பண்ணுறது. ஸோ ஜென்ரல் பொசிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரொஃபஷனல் வித் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இட் மீன்ஸ் நத்திங். வாட் யூ வாண்டட் டு சே வித் தட்? உங்களை மாதிரியே இன்னொருத்தன் வரான், ஐடி ப்ரொஃபஷனல் வித் 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஹவு டு ஐ கம்பேர் போத் யூ? Right? Everyone says the same. You blend in and do not stand out. I wanted to ask you, இப்போ இந்த போல்ல இருக்கிற கொஷின், do you think your current resume is up to the mark for German market? ஹானஸ்டாக பதில் சொல்லுங்கள், தப்பு ரைட்லாம் கிடையாது. எஸ்னா எஸ், நோனா நோ, பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் பி ஓப்பன், ஹானஸ்ட். Do you think if your current resume is up to the market? Yeah, perfect. சில பேர் எஸ் சொல்கிறீங்க, சில பேர் நோ சொல்கிறீங்க, ஃபைன். உங்களுக்கு நீங்கள் ஹானஸ்ட்டாக இருந்தால் போதும், எனக்கு நீங்கள் காட்டணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு இம்ப்ரூவ். யா, பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ 30 seconds ஆயிடுச்சு. ஐ வில் ஸ்டாப் த போல். ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25% பீப்புள் சேட் தே ஹாவ் த ரெஸ்யூம் அப் டு த மார்க்கெட் அண்ட் 75% ஸ்டேட் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் வித் இட். ஓகே, இட்ஸ் ஃபைன். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் வேணும் மாமு அப்படின்ட்டு வசூல் ராஜாவில் இவர் கமல் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் வேணும். யூ ஆர் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட் விச் ஐ அப்ரிஷியேட், பீங் ஓப்பன் அண்ட் ஹானஸ்ட். பர்ஃபெக்ட். ஸோ ரெண்டாவது, உங்கள்கிட்ட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஏற்கனவே இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். த கொஷின் ஹியர் இஸ், ஆர் ஜெர்மன் எம்ப்ளாயர்ஸ் அப்ரோச்சிங் யூ வயா லிங்க்டின் ஆர் ஜிங்? எஸ்னா எஸ், நோனா நோ. சூப்பர், எஸ் சில பேர் இருக்கீங்க, வாழ்த்துக்கள் பிரதர். யாருன்னு எனக்கு தெரியல, பட் ஹூ எவர் செட் தட் எஸ், வாழ்த்துக்கள். சூப்பர், டூயிங் எ கிரேட் ஜாப். நைஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட், ரைட், நைஸ். இதுதான் இங்கே பிரச்சனை, இதுதான் இங்கே பிரச்சனை. ஐ வில் ஷோ யூ த ரிசல்ட். ஷாக்கிங். ஓகே, 30 seconds ஆயிடுச்சு. ஐ வில் ஸ்டாப் த போர். த ரிசல்ட்ஸ் ஆர் லைக் திஸ். இங்கே சில பேர் இருக்கீங்க, அதில் வெறும் 9%, 9%க்கு மட்டும்தான் நெட்வொர்க்கிங் ஹிடன் மார்க்கெட்லேருந்து டேப் ஓப்பன் ஆகிருக்கு. மிச்ச 91% தே, எனக்கு தெரியல வாட்ஸ் த ரீசன், தே ஹாவ் நெவர் ட்ரைட் இட். அப்போது இமேஜின் வாட்ஸ் த காம்படிஷன் இன் ஹிடன் மார்க்கெட். இந்த 91%ம் ஓப்பன் மார்க்கெட். ரெஸ்யூமேருக்கு அப்ளை பண்ணுறேன்னா எவ்ரிபடி இஸ் தட் இன் த க்ரௌடட் மார்க்கெட். ஆனால் ஹிடன் மார்க்கெட்னு ஒரு ஜெம் இருக்குது, ஒரு டைமண்ட், ஒரு பிளாட்டினம், யூ நேம் இட், வாட் எவர் தட் பிக்கெஸ்ட் ஜெம் இன் த வேர்ல்ட் இஸ். அங்கே கூட்டமே இல்லை. இதுதான் ரியாலிட்டி. திஸ் இஸ் த ஹார்ட் ரியாலிட்டி, ரைட்? தட்ஸ் வை மை ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலி கெட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஹெச்ஆர் மெசேஜஸ் ஃப்ரம் ஜெர்மன், ரைட்? அடுத்து, நோ அர்ஜென்சி அண்ட் நோ ஃபாலோ அப் த்ரூ. இந்த 91% நான் ஹிடன் மார்க்கெட்டுக்குள்ளேயே நான் போகல, நான் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்ளை பண்ணுறீங்க ஜாப், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை வாட்டி ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுக்கு ரிப்ளை வரலன்னா? பண்ணவே மாட்டோம். பிகாஸ் வி கீப் ஆன் ரன்னிங். ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஜாப் வரல, அடுத்து எப்படியாச்சும் கண்ணை மூடிக்கிட்டு நான் த்ரோ பண்ணுறேன் என்னோடய டார்ட்டை, எப்படியாவது அந்த ஆர்ச்சரியில் போய், அந்த புல் சைடில் போய் உக்காந்துக்கணும். எப்படி உட்காரும்? நீங்கள் தான் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்களே, எங்கே அடிக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரில. ஸோ வித்தவுட் ஃபாலோயிங் அப், வித்தவுட் செக்கிங், ஓகே கண்ணை திறந்துக்கிட்டு நான் அடிக்கிறேன், 10ல் விழலை, 1ல் தான் வந்துருக்கு, ஐ ஃபாலோ அப். ஓகே, இந்த மாதிரி அடிக்கும்போது நான் கையை இந்த ஆங்கிளில் வச்சுருந்தேன், காற்று அடிச்சிச்சு, இவ்வளோ டிஸ்டன்ஸ், இவ்வளோ ஃபோர்ஸ் நான் கம்மியாக போட்டிருக்கேன், அடுத்த நான் ட்ரை பண்ணுறேன். 1லேருந்து 2க்கு வரும், 2லேருந்து 3க்கு வரும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இதை பண்ணும்போது யூ கீப் ஆன் இம்ப்ரூவிங். ஏன்னா லைஃப்பில் அப்படி தான் நம்ம பண்ணியிருப்போம். பேச்சுலர் முடிச்சிருப்போம், ஃபஸ்ட்டு நாள் போய் ஜாபில் உட்காரும்போது வி ஆர் 0, தப்பு பண்ணியிருப்போம், கற்றுக்கிட்டு இருப்போம், மறுபடியும் தப்பு பண்ணுவோம், கற்றுப்போம். அதெல்லாம் முடிச்சு தான் இப்போ எக்ஸ்பர்ட் லெவல், எஸ்எம்இ லெவலில் உட்காந்துட்ருப்போம். எவ்ரி திங் நீட்ஸ் டைம். ஆனால் இங்கே மட்டும் நமக்கு அவசரம்.
ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு பிரச்சனை இருக்குது, ஃபினான்ஸு, பசங்க இருக்காங்க, இட் கேன் பி எனி திங். பட் வி நீட் டு கிவ் தட் ஸ்பேஸ். சாப்பாடு சாப்பிடணும், ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடணும்னா அதுக்கு உண்டான வேகறதுக்கு உண்டான டைம் கொடுக்கணும். இல்லைனா பச்சரிசியை தான் நம்ம வாயில் போடுற மாதிரி இருக்கும். ரைட்? சூப்பர், நைஸ். இப்போ இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணுறீங்க. மேபி 5, இப்போ நான் காமிச்ச 5 நிறைய பேர் பண்ணலாம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட், இப்போ நீங்கள் பண்ணுற தப்பையே மறுபடியும் மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஹவு லாங் ஹேவ் யூ பீன் ட்ரையிங் எ ஜாப் இன் ஜெர்மனி? இன்னும் எவ்வளோ நாள் ஆக போகுது? எத்தனை வருஷம்? முதல்ல இந்த கேள்வி பண்ணிடுவோம். எத்தனை மாதமாக நீங்கள் ஜெர்மன் ஜாப் தேட ஆரம்பிச்சிருக்கீங்க? இஸ் இட் லெஸ் தென் இப்போ தான் ஆரம்பிச்சேன்னா, இல்லை 3 to 6 months பண்ணுறேன்னா, இல்லை மோர் தென் 1 year, மோர் தென் 2+ year, 6 to 12 months? வாட்ஸ் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன், வேர் யூ ஆர் கரண்ட்லி? பர்ஃபெக்ட். ஏன்னா இங்கே தர டேட்டா இதுக்கு முன்னால் நீங்கள் பதில் சொன்னீங்கல்ல, அதில் எல்லாமே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஐ வில் ஷோ யூ. யா, ஸோ 30 seconds இஸ் டன். ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ. இங்கே பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஜெர்மன் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க இந்த ஜோனில் இருப்பாங்க. மோர் தென் எ இயர் ஆர் பிட்வீன் 3 to 6 months. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ஜோனில் தான் இருப்பாங்க. பிகாஸ் தே என்டர் த மார்க்கெட், தே ஃபெல்ட் த ரியலைசேஷன், ஓ ஜெர்மனி இல்லாமல் இங்கே பருப்பு வேகாதுடோ அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தே ஸ்டார்டட் டூயிங். இந்த லெஸ் தென் எ மந்த்னு சொன்னீங்க இல்லையா, this is where you need education. Someone needs to tell you what you are doing wrong the entire time, what has to be done right. கரெக்டான டைமில் இங்கே இருக்கீங்க, விச் இஸ் ஓகே. பட் ஆனால் அந்த மோர் தென் எ இயர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு தே ஆர் டூயிங் த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், விச் இஸ் ஃபைன், நான் தப்பே சொல்லலை. பட் ஹார்ட் லேர்னிங்ஸ், ரைட்? நீங்கள் லெஸ் தென் மந்த்னு இருக்கிறதுனால இந்த மோர் தென் எ இயர் அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வெபினாரை ஒரு வருஷத்துக்கு முன்னால் பார்த்துருக்க மாட்டாங்க, அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நவ் தே கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி. மேபி இதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே பண்ணுறதுனால யூ கெட் எஜுகேட்டட் ஆன் த என்டையர் சிஸ்டம், விச் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு ஃபீல், நாட் மீ டு ஃபீல். ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ இப்போது இந்த 5 விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். வாட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் இன் 2026 ஆஸ் வெல் அஸ் இன் 2027. இந்த 3 விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா திங்ஸ் வில் ஸ்டார்ட் சேஞ்சிங். 1, பொசிஷனிங் ஆஸ் எ ஸ்பெஷலிஸ்ட், ஆஸ் எ ப்ராப்ளம் சால்வர். உங்களோட ரெஸ்யூமில் மேஜராக நிறைய பேர் எழுதுறது என்ன அப்படின்னா, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வித் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் சப்போர்ட் யூஸிங் திஸ் டூல், தட் டூல், ஆல் குட். But that is what not the German employers are looking. German employers look for the achievements, the metrics, what has changed before and after a situation. என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஒரு கம்பெனியில் இப்போ சால்வ் பண்ணியிருக்கீங்க, அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா அதே ப்ராப்ளம் என்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் எனக்கு வேலைக்கே எடுக்க முடியும். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் டெஸ்டிங் நாலேஜ், ஜஸ்ட் பிகாஸ் யூ கேன் சப்போர்ட், ஜஸ்ட் பிகாஸ் யூ டெவலப் சம்திங், ஐ கேனாட் டேக் யூ. ஆர் யூ இன் எ பொசிஷன் டு சால்வ் மை ப்ராப்ளம் ரைட் வே? இது ஒரு எக்ஸாம்பிள் தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் எ SAP ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா, who reduced month end close from 5 days to 2 for a 200 crore manufacturing company. ஒரு கம்பெனி ஓனராக நீங்கள் இதை படிக்கும்போது எப்படி ஃபீல் ஆகும்? வாவ்! இதே தான் எனக்கும் அந்த டெலிவரி பிரச்சனை தான். ஜாப்ஸ் எல்லாம், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இழுத்துக்கிட்டே போகுது. ஐ வாண்ட் சம் ஒன் டு டூ இட் ஃபாஸ்டர். ஹி ஹேஸ் டன் இட். ஸ்பெசிஃபிக்கலி இந்தியாவில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப லக்கி. ஏன்னா டைம் கான்ஷியஸாக நீங்கள் வேலை செய்வீங்க. நீங்கள் வேலை செய்கிறீங்களோ இல்லையோ உங்களோட மேனேஜர் புளிஞ்சு எடுத்துருவாப்பில். அதனாலேயே டெலிவரி சைடில் யூ வில் பி பெட்டர் தென் ஜெர்மன்ஸ். நான் 100% சொல்கிறேன். ஜெர்மன்ஸ் ஆர் வெரி 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 ஸ்லோ when it comes to ப்ராஜெக்ட் டெலிவரி. ரியலி ஸ்லோ. பார்த்து கரெக்டாக இருக்கணும்னு பண்ணுவாங்க. நம்ம இந்தியன்ஸ் இறங்கி அடிப்போம், பண்ணுவோம், முடிச்சு விடுறோம், client will be happy. That's what they wanted to see, right? A German hiring manager reads this and thinks, I have this exact problem. Let me call this person. This is one thing. Strategy 2, getting into the hidden market. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 60 to 70% of German jobs are never posted on any portal. They are filled through direct outreach and referral. What you have to do is build target company list. BMW, Siemens, Bosch இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. Don't aim for OEMs. Aim for middle stand companies. Middle stand அப்படின்னா mid size companies. They are the hungry people. They want the people. OEMஸ்க்கெல்லாம் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. OEMஸை டார்கெட் பண்ணிங்கன்னா most of the time you will end up with failing. Middle stand companies are the future. Right? ஏன்னா they are the serving people for OEMs and there are lot of people. Focus on those companies, build a target list.
எங்கே போய் தேடுறதுன்னு தெரியலனா யூ ஹேவ் லிங்க்டின் அண்ட் ஜிங், ரைட்? ரீச் hiring managers directly as well as technical manager, not just a hiring manager, technical managerயும் நீங்கள் ரீச் பண்ணுங்கள். build connections ப்ளஸ் ஃபாலோ அப் எவ்ரி 2 வீக்ஸ். நான் சும்மா ஒரு கனெக்ஷன் போட்டுட்டு என் கனெக்ஷனில் ஜெர்மன்லேருந்து எனக்கு ஒருத்தரை தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறது இங்கே மேட்டர் கிடையாது. கனெக்ஷனில் இருக்கீங்களா அப்படின்றது மேட்டர். ஐ டோன்ட் வாண்ட் சம் டெட் காண்டாக்ட் இன் யுவர் லிஸ்ட். ஜாம்பியாக மட்டும் ஆக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. பி ஹியூமன், ஆக்டிவாக அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ கையை தூக்குங்க. நானும் கூட்டத்தில் இருக்கேன்னு நீங்கள் தூக்காத வரைக்கும் யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம், ரைட்? அடுத்து ஜெர்மன் லாங்குவேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சில பேர் படிக்கிறீங்க, சில பேர் படிக்கலை, விச் யூ ஆர் சர்ச்சிங், விச் இஸ் நைஸ், ரைட்? இந்த ஒரு மைண்ட் செட்டோட ஜாபுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் யோசிக்கிறது ஐ நீட் பர்ஃபெக்ட் ஜெர்மன் பிஃபோர் ஐ கேன் அப்ளை, விச் இஸ் ராங் அண்ட் இட் காஸ்ட்ஸ் யூ டைம். என்ன டைம்னா, நாளைக்கு நான் ஜெர்மன் படிக்கிறேன், எக்ஸாம் நான் எழுதுகிறேன், தள்ளி போய்கிட்டே இருக்கும். இதில் நீங்களும் இந்த சர்க்கிளில் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது, ஐம் நாட் ஷுர், ரைட்? யூ டோன்ட் நீட் பர்ஃபெக்ட் ஜெர்மன், ஆல் யூ நீட் இஸ் கான்ஃபிடென்ட் ஜெர்மன், அவ்வளோதான், ரைட்? இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம், உண்மையாகவே அது தமிழான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தங்கிலீஷ் உள்ளே வருது, லோக்கல் லாங்குவேஜ் என்னென்னவோ புது புது வார்த்தைகள் உள்ளே வருது. உண்மையான தமிழ் என்னவென்றால், இதை நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கை மாறும், இதுதான் ஒரிஜினல் தமிழ். ஆனால் பேசுகிறோமா? இல்லை, மாறிக்கிட்டே இருக்கும். அட் த எண்ட் எதிரில் இருக்கிறவனுக்கு புரியுதா? முடிஞ்சு போச்சு. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி நீட் ஹியர். ஜெர்மன் லாங்குவேஜ் நம்ம பயந்தே பேசாமல் இருப்போம். அந்த பயத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. ஏன்னா பயம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னேற போகிறது கிடையாது. இமேஜின் பஞ்சி ஜம்பிங், ஏதாவது அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பீங்க, இல்லை ரோலர் கோஸ்டரில் போயிருப்பீங்க, ஒரு தீம் பார்க்கில் ஸ்லைடில் போயிருப்பீங்க, பயம் இருந்திருக்கும், ரைட்? ஆரம்பிக்கும் போது படபடன்னு இருக்கும், ஐயோ இது ஏன்டா நம்ம பண்ணுறோம், பண்ணக்கூடாதுன்னு. அந்த ஒன்ஸ் அந்த 5 செகண்டோ 10 செகண்டோ வாட் எவர் த ரைட் டைம் இஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஹவ் யூ ஃபீல்? ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? ஆப்வியஸ்லி அது சேஃப்டியாக இருந்துச்சுன்னா ஜாலியாக இருக்குன்னு சொல்லுவீங்க. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் திஸ் ரைட் இஸ் கோயிங் டு பி, ரைட்? ஆரம்பத்தில் பயமாக தான் இருக்கும், உள்ளே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. கிரிக்கெட் விளாட்ற மாதிரி தான். ஐயையோ கார்க் பாலான்னு 1 ரன் 2 ரன் டக்கு, முதுகில் அடி வாங்குவீங்க, மண்டையில் அடி வாங்குவீங்க, எல்லாம் ஆகும். ஒரு 4 ஒரு 6 அடிச்சுட்டா உங்களோட கான்ஃபிடென்ஸ் ஏறிடும், அவ்வளோதான். தட்ஸ் இட், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிள், ரைட்? ஸோ ஷோ ரெஸ்பெக்ட் ஃபார் ஜெர்மன் கல்ச்சர் பிகாஸ் கம்பெனிஸ் ஃபில்டர் like most of the people with German language. Build a trust by speaking German with the hiring manager. லிங்க்டின்ல இல்லை வேறு ஏதோ பிளாட்ஃபார்மில் யாரு கூட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஜெர்மனில் பேசுங்க. நீங்கள் டைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஏஐ இருக்குது, யூஸ் பண்ணிக்கிங்க, ரைட்? பிகாஸ் திஸ் கெட்ஸ் யூ பாஸ் த ஜெர்மன் லாங்குவேஜ் பேரியர் அப்ஜெக்ஷன். அண்ட் இப்போ இந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் நான் சொன்னேன், ரைட்? ஸோ இப்போது ஐ வாண்ட் டு லான்ச் another poll where I want to ask, what is your number one blocker that is stopping you right now to do in your own? இதுதான் எனக்கு ஒரு பெரிய பிளாக்கேஜாக இருக்குன்னா என்ன? ரோட் மேப் இல்லை, ஸ்ட்ராட்டஜி இல்லை, எனக்கு டைம் இல்லை, லாங்குவேஜ் இல்லை, எனக்கு கரெக்டான கைடன்ஸ் இல்லை. வாட் டு யூ திங்க் இட் இஸ்? பர்ஃபெக்ட், ஓகே. ஸோ டைம் சில பேருக்கு இல்லை, சில பேர்கிட்ட லாங்குவேஜ் இல்லை, சில பேருக்கு ரோட் மேப் கைடன்ஸ். ஐ திங்க் கைடன்ஸ் அண்ட் ரோட் மேப் போத் ஆர் சேம் ஆல்மோஸ்ட் தான். ஸோ அதை நான் சேர்த்தே வச்சுக்கிறேன். Fine, okay, perfect. So that is the major problem what you are happening. Okay, let me end the poll and I will show you the results. Okay, these were the results. Almost 57% said no roadmap, no right strategy. Obviously strategy, roadmap, guidance, it all comes the same. So 57% அங்க இங்க 57%. டைம் இல்லைன்ட்டு 7% சொல்லியிருக்கீங்க. நோ ஜெர்மன் லாங்குவேஜ் அப்படின்ட்டு 21%. லாங்குவேஜ் இல்லை அப்படின்றது we can change anytime because there are hundreds of institutes where you can learn language even without spending money. You can use ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் லாங்குவேஜ் படிக்கலாம். அது பேசுகிறீங்களான்றது ரெண்டாவது விஷயம். தட் இஸ் ஆல்சோ சால்வபிள். டைம் முதல்ல ரோட் மேப் இல்லைன்றது இது வரைக்கும் நான் ஆரம்பிக்கவே இல்லை, அதுதான் இங்கே பிரச்சனை. இமேஜின் கிரிக்கெட் கேம், நான் இது வரைக்கும் கிரிக்கெட் கேம் விளையாடினதே இல்லை. ஆனால் மற்றவங்க பார்க்கும்போது என்னால் ரூல்ஸை தெரிஞ்சிக்க முடியுது, பேட்டை எப்படி இப்போ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியுது, பவுலிங் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியுது. எதுவுமே பண்ணாமல் என்கிட்ட யாராவது ஒரு பால் கொடுத்தாங்கன்னா என்னால் பவுல் பண்ண முடியும், பேட் கொடுத்தாங்கன்னா பேட் பண்ண முடியும், தப்போ ரைட்டோ பண்ண முடியும்.
பிகாஸ் யூ ஆர் சீயிங் இட் எவ்ரி டே ஆர் வாட் எவர் இட் இஸ், ரைட்? கேமில் பார்க்குறீங்க, விளையாடுறீங்க. உள்ளே போய் விளையாட ஆரம்பிக்கும் போது யூ கெட் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் அட் சம் பாயிண்ட் யூ வில் ப்ளே ஃபார் சம் லீக். இதுதான் நடக்க போகுது, ரைட்? ஆனால் இந்த இடத்துல யூ ஆர் அலோன். மற்றவங்க பண்ணுறதே உங்களுக்கு தெரியல, அவங்க எந்த மாதிரி ஜாப் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. தட்ஸ் த ரீசன் யூ சே யூ ஹாவ் நோ ரோட் மேப், விச் இஸ் ரைட், ரைட்? ஆனால் இந்த இடத்துல ஒன்று நீங்கள் உள்ளே இறங்கணும், இல்லைனா யாராவது ஒரு மென்டாரை பிடிக்கணும். நீங்கள் உள்ளே இறங்கும்போது எப்படி விளையாடணும்னு தெரியாது. இது என்ன பேட்டா, இது என்ன, இது என்ன பண்ணணும், இது வரைக்கும் நீங்கள் கிரிக்கெட்டே பார்க்கலன்னா இந்த கேள்வி தான் வரும். என்ன இது குச்சி மாதிரி இருக்குது, என்ன இந்த 3 குச்சி இங்கே சொருகி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும். பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது அதை வச்சு நீங்களே ஒரு கேம் உருவாக்கிடுவீங்க. திஸ் இஸ் த ரியாலிட்டி, ரைட்? அதே தான் இங்கேயும் ஆரம்பிக்க போகுது. பட் நீங்களாக பண்ணும்போது இட் இஸ் ஆல் அபவுட் அ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். விழுந்து விழுந்து சைக்கிள் நீங்கள் தனியாக ஓட்ட கற்றுக்கிறீங்கன்னா விழுந்து விழுந்து அடி வாங்கி தான் கற்றுக்கணும். மென்டார் இருக்காங்கன்னா பிடிச்சி கொண்டு போவாங்க. பட் ஆப்வியஸ்லி வாட் எவர் த கேஸ் இஸ், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங். ரோட் மேப் தான் நிறைய பேருக்கு இங்கே பிரச்சனையாக இருக்குது. டைம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு யூ நீட் டு ஒர்க் ஆன் யுவர் டைம் மேனேஜ்மெண்ட். வேறு வழியே கிடையாது. ஏன்னா டைம் இல்லைன்னு சொல்கிறது அஃபென்சிவாக எடுத்துக்க வேண்டாம். நான் சொல்கிறது உலகத்திலே பெரிய பெரிய போய் டைம் இல்லைன்னு சொல்கிறது தான். ஏன் அப்படின்னா, எலான் மஸ்க்கு சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், பில் கேட்ஸு சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஜெஃப் பேசோஸ் சாதாரண ஒரு இன்ஜினியர். இவங்க எல்லாருமே அம்பானி சாதாரண பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்டு இருந்தவன். அவங்களுக்கும் கடவுள் 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்காரு, எனக்கும் 24 மணி நேரம், உங்களுக்கும் 24 மணி நேரம். அப்போது நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம்? அவங்களெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, நான் ஜெர்மனியில் உட்காந்துக்கிறேன், நீங்கள் இந்தியாவில் உட்காந்துட்டு ஜெர்மனியில் ஜாப் தேடுறீங்க. மேபி வேறு யார் கூடயும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக, உங்களோட மென்டார் வாட் எவர் இட் இஸ். ஒவ்வொருத்தரும் லைஃப்பில் வேறு வேறு இடத்துல இருக்காங்க. பட் ஆனால் எவ்ரிபடி ஹேஸ் த சேம் டைம் தானே. தென் வேர் பீப்புள் ஆர் ஃபெயிலிங், யோசிங்க. அதனால் டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வி ஆர் நாட் ஆர்கனைசிங் த டைம் ப்ராப்பர்லி. இதுதான் உண்மை. டைம் இல்லைன்றது இங்கே பொறுப்பு கிடையாது. அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. நான் போய் கிரிக்கெட் பார்க்குறேன், நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறேன் அப்படின்னா தென் யூ நோ த ஆன்சர். சம் ஒன் இஸ் மேக்கிங் மணி வித் யுவர் டைம் அண்ட் யூ ஆர் டூயிங் நத்திங். தட்ஸ் இட். யா, பர்ஃபெக்ட். ஸோ சில பேருக்கு அஃபென்சிவாக இருந்திருக்கலாம் நான் சொன்ன பதில். இஃப் தட்ஸ் அ கேஸ், சாரி அபவுட் தட். ஓகே, ரைட். ஸோ அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி, மறுபடியும் நான் போலாவே போடுகிறேன். இஃப் ஐ கிவ் யூ எ கிளியர் ரோட் மேப், வாட் வுட் யூ டூ? ஒரு ரோட் மேப் நான் இருந்தாப்பா அப்படின்ட்டு தூக்கி கையில் கொடுத்துட்டேன், ஒரு மேப் மாதிரி, சென்னை டு பெங்களூர். வாட் வுட் யூ டூ? டேக் ஆக்ஷன் இமிடியட்லி, வில் போஸ்ட்போன் மோர், வில் சேவ் இட் சம்வேர். ஓகே, ஓகே, நைஸ். ஓகே, ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, 30 செகண்ட்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. லெட் மீ வெயிட். ஸோ இஃப் இட் இஸ் டன் ஐ வில் ஸ்டாப் த போல். ஓகே, நைஸ். ஓகே, 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஐ வில் எண்ட் த போல். யூ வில் பி அமேஸ்டு வித் த ரிசல்ட்ஸ். திஸ் இஸ் வாட் யூ கைஸ் செட். நான் சொல்லலை, நான் எங்கேயுமே இந்த இடத்துல போடல, உள்ளே வரவே இல்லை. நீங்கள் சொன்னது. எவ்ரிபடி செட் யூ வில் டேக் ஆக்ஷன் இம்மீடியட்லி. நவ் த கொஷின், வாட் வேர் வி டூயிங் ஆல் திஸ் டைம்? அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த பிளாக்கேஜை நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் nothing is going to change even if you take action. இதுதான் ரியாலிட்டி, ரைட்? வித் தட் நோட், வாட் ஐ வில் ஷோ யூ நவ் இஸ் என்னோட திங். அதுக்கு முன்னால் த பீப்புள் கெட்டிங் ஜாப்ஸ் இன் ஜெர்மனி ரைட் நவ் ஆர் நாட் ஸ்மார்ட்டர் தென் யூ. எவ்ரிபடி இஸ் சேம். அந்த 24 hour எக்ஸாம்பிளே வச்சுப்போமே, தே ஜஸ்ட் ஹாவ் எ பெட்டர் சிஸ்டம், விச் இஸ் வாட் ஐ வில் ஷோ யூ லைவ் ஆன் June 20 இன் சென்னை. ஸோ சில பேர் ஏற்கனவே புக் பண்ணியிருக்கலாம். புக் பண்ணாதவங்களுக்கு ஐ வில் குயிக்லி ஷோ வாட் ஐ மீன் பை தட். So this is what I am going to conduct on 20th of June, MMA ஹால் இன் சென்னை. சாட்டர்டே தான் நடக்க போகுது. காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். உங்களை விடுறதா இல்லை. இந்த ஒரு நாள் உட்கார வச்சு வெளியில் போகும்போது யூ வில் கோ வித் கிளாரிட்டி, யூ வில் கோ வித் ஏ ரோட் மேப், ரைட்? ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். பிஃபோர் தட் ஐ வில் ஷோ யூ. நான் என்னை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். வென் ஐ கேம் டு ஜெர்மனி 300 அப்ளிகேஷன்ஸ் போட்டு 5 இன்டர்வியூ நான் எடுத்தேன். விச் சேஞ்ச்டு நவ் டு 40 to 5 2 இயர்ஸ்க்கு முன்னால். இப்போது மை கன்வர்ஷன் ரேட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் கிராசிங் 75%. ஐ ஹாவ் ஹெல்ப்டு ஓவர் 350 இன்ஜினியர்ஸ் டேரெக்டாக 10,000 ப்ளஸ் என்னோட சோஷியல் மீடியா மூலமாக ஐ ஹாவ் இம்பேக்டட், ரைட்? ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இங்கே அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த சமிட்டில் we have 4 parts. ஃபஸ்ட்டு காலையில் 10 to 12:30 மணி வரைக்கும் we will assess your readiness score. ஜெர்மனிக்கு ஒரு 5 டைமென்ஷனில் we are going to evaluate. we அப்படின்ற சென்ஸில் நான் இங்கே எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனி திங். கேள்வி மட்டும்தான் நான் கேட்க போகிறேன். பதில் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஹானஸ்டாக, எனக்கு இல்லை உங்களுக்கு, ரைட்? அந்த எக்ஸசைஸை நம்ம பண்ண போகிறோம். இதை பண்ணாவே இந்த ஓடையை திறந்து விட்டால் தண்ணி ஓடும்ல, அந்த மாதிரி உங்களோட தாட்ஸ் வந்துடும். தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. இந்த 5 டைமென்ஷனில் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களோட பிளாக்கேஜை கண்டுபிடிச்சி அதுக்கு லைவான விஷயங்கள், சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சிவியை லைவாக அந்த ஸ்டேஜில் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஹிடன் மார்க்கெட்டுக்கு சோஷியல் ப்ரொஃபைல் மூலமாக எப்படி அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், லாங்குவேஜை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற பேரியராக இருக்கட்டும், இது எல்லாமே லைவாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு குட்டி பிரேக் சாப்பிட்ணும் இல்லையா? 12:30 to 1:30 லஞ்சு ப்ளஸ் நெட்வொர்க்கிங். இந்த இடம் வெரி வெரி பவர்ஃபுல். நீங்கள் இங்கே கற்றுக்கிறது உங்களை பற்றி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் திஸ் இஸ் வேர் த ரியல் ஸ்டஃப் இஸ். உங்களை மாதிரியே நிறைய என்ஜினியர்ஸ் அதே ரூமில் உங்களோட உட்காந்துட்டு இருப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் த தாட்ஸ் வாட் ஹேப்பன் டியூரிங் திஸ் டைம். ஹெல்ப் ஈச் அதர். இப்போ நான் ஐடி சப்போர்ட்டில் இருக்கேன்னா நெட்வொர்க்கிங் அந்த ரூமில் வேறு ஒரு ஐடி சப்போர்ட் இருக்கலாம். கண்டுபிடிச்சி ஒர்க் டுகெதர். இங்கே வந்து அவங்களுக்கு முதல்ல வேலை கிடச்சிருமோ இவங்களுக்கு கிடச்சிருமோ அந்த சென்ஸில் வர தேவையில்லை. கன்சிடர் யூ ஆர் அட் யுவர் ஃபைனல் இயர் கோர்ஸ். டிகிரியில் ஃபைனல் இயரில் இருக்கீங்க. இந்த பஸ்ஸை விட்டு அவங்களால வேறு பஸ்ஸை பிடிக்க முடியாது. நாளைக்கு எக்ஸாமினேஷன். எப்படி ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து குரூப் ஸ்டடி பண்ணுவோமோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி டூ. அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது, ரைட்? மீட் வித் 300 இன்ஜினியர், ஷேர் லீட்ஸ், ஃபார்ம் ஜெர்மன் லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் குரூப் அமாங் யூ. அதுதான் இந்த 1 hour நடக்க போகுது. ஆப்வியஸ்லி நானும் அங்கே இருக்க தான் போகிறேன். யூ கேன் கனெக்ட் வித் மீ. அதுக்கப்புறமா இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணணும்னு கிளியரான தாட்டில் இருக்கீங்க. நெட்வொர்க்கிங்கும் நீங்கள் பண்ணிட்டீங்க. யூ ஹாவ் எ பார்ட்னர் ஹூ கேன் ஹெல்ப் யூ, பி அக்கௌண்டபிள் ஃபார் யூ. நான் இதுக்கப்புறம் நான் இந்த தாட்டை வச்சு என்ன பண்ணுறது, வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ணுறது? டோன்ட் வரி. அதுக்கு தான் ஐ வில் ப்ரொவைட் யூ எ ரோட் மேப் விச் கேன் ஷோ யூ ஸ்டெப் பை ஸ்டெப் வாட் ஆர் த நெக்ஸ்ட் திங்ஸ் தட் யூ நீட் டு டூ. இது பண்ணாவே போதும், 80% கிணறு நீங்கள் தாண்டிடுவீங்க. மிச்சம் இருக்கிற 20% ஆப்வியஸ்லி லாங்குவேஜ், அதுக்கப்புறமா உங்களோட எக்ஸிக்யூஷன் எஃபர்ட், இதில் தான் இருக்க போகுது. கடைசியாக வி வில் பி எண்டிங் த செஷன் வித் Q&A, ரைட்? இதுதான் நம்ம காலையில் 10 மணிலேருந்து 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இங்கே பண்ண போகிறோம். மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் சென்னையில் 1000 லைட்ஸ் பக்கத்தில் இருக்குது. சென்னையில் தான் நடக்க போகுது. இட் இஸ் எ லைவ் ஈவெண்ட் ஆன் சாட்டர்டே. இன்கேஸ் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சால் ஃப்ரைடே நைட்டே வந்து இங்கே தங்கிக்கிங்க. பிகாஸ் ஐ வாண்ட் யூ டு கம் வித் ஃப்ரெஷ் மைண்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு செஷன் இட்ஸ் கோயிங் டு டீப் டைவ் இன் டு யுவர் தாட்ஸ், யுவர் ஹார்ட். யூ நீட் டு ஓப்பன் அப், பி ஹானஸ்ட் வித் யூ. ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன் விச் ரிவீல்ஸ் யுவர் ஓன் செல்ஃப். ரொம்ப முக்கியம். அதனால் பி ஃப்ரெஷ், பிளான் அக்கார்டிங்லி. இந்த செஷனை முடிச்சு போகும்போது உங்களுக்கு என்னென்ன நான் தரப்போகிறேன் அப்படின்னா, என்னோட 6 hours விச் வில் காஸ்ட் யூ 15,000. சிவி லைவாக நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோன்ற நாலேஜ் விச் வில் காஸ்ட் யூ 5,000. அந்த ரெடினஸ் ஸ்கோர், அந்த 5 டைமென்ஷன் செல்ஃப் டயக்னிஸ்டிக் இருக்கு இல்லையா, பவர்ஃபுல் செஷன் விச் கேன் காஸ்ட் யூ மோர். அது ஒரு தியரட்டிக்கல் நாலேஜ் நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. பட் அந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நான் அடித்து சொல்கிறேன், சில பேர் அல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா த கொஷின்ஸ் ஆர் ஸோ டீப் இன் டு இட். யூ வில் ரியலைஸ் வாட் யூ ஆர் டூயிங் ரைட் நோ, இஸ் இட் ரைட் ஆர் ராங். அதுதான் அங்கே மெயினான விஷயம். விஷுவல் ரோட் மேப் ஃபார் த 90 days விச் வில் காஸ்ட் யூ 2,999. நெட்வொர்க்கிங் வித் 300 இன்ஜினியர்ஸ், லிட்ரலி இன்வேல்யூபிள். என்னோட ஃபிசிக்கல் காப்பி, நான் எழுதின புக் ஜெர்மன் ஜாப் மீட், அதையும் கொண்டு போக போகிறீங்க. ஆப்வியஸ்லி லஞ்சு 2 time டீ காஃபி ஸ்நாக்ஸ் நடுவில் இருக்க போகுது. காலையில் ஒரு செஷன், மதியம் ஒரு செஷனில், விச் வில் காஸ்ட் யூ அரௌண்ட் 1,250. இது எல்லாத்தோட வேல்யூ 29,477. பட் யூ வில் நாட் ப்ரொவைட் தீஸ், நாட் 5,000 வாட் எவர். யூ வில் ஜஸ்ட் பே ஃபார் யுவர் லஞ்ச். அவ்வளவுதான். ஒன்லி 999 தான். இப்போது இந்த மீட்டிங்கில் இருக்கிற சில பேர் நான் சேர்ந்து வரலாம் அப்படின்னா கேட்டிங்க அப்படின்னா, சிங்கிளாக வந்தீங்கன்னா 999 ப்ளஸ் ஜிஎஸ்டி அதெல்லாம் வரும். சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 பேர் ஒரு குரூப்புக்கு சேர்ந்து வந்தீங்கன்னா யூ கேன் சேவ் லிட்ரலி 500 rupees ஆன் த என்டையர் டிக்கெட். இன்ஸ்டெட் ஆஃப் 3,000 யூ வில் பி பேயிங் 2,500. திஸ் இஸ் த என்டையர் திங். I will share you with the QR code. If you are interested,
கம்பல்ஷன் கிடையாது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், யூ வாண்ட் டு நோ த ரோட் மேப், யூ வாண்டட் டு நோ வேர் யூ ஆர் கரண்ட்லி ஸ்டாண்டிங், யூஸ் பண்ணிக்கோங்க கியூஆர் கோடை, புக் யுவர் டிக்கெட் அண்ட் ஐ வில் மீட் யூ ஆன் ஜூன் 20, சாரி. இப்போது உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் ஆன்சர். ஸோ சேட்டில் நம்ம சில கொஷின்ஸ் இருந்தது, நம்ம அதுபடி போயிடுவோம். அரவிந்த் கேட்டிருக்காரு, இஃப் ஐ ட்ரை நோ இட் வில் டேக் 6 months டு லேர்ன் தர், ஹவ் அபவுட் த ஜாப் மார்க்கெட் வில் பி தேர் ஆஃப்டர். அரவிந்த், இது வந்து என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா உங்களோட டொமைன் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் மூவிங் ஃபார்வர்ட், நீங்கள் ஆட்டோமொபைலில் இருந்தீங்கன்னா ஏஐ கற்றுக்குங்க. ஏஐ கற்றுக்காமல் இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஐடியில் இருந்தீங்கன்னா பிரகாசமாக இருக்குது, ஓகேவா? ஆனால் முக்கியமாக லாங்குவேஜ் வேணும். லாங்குவேஜ் இல்லைன்னா கஷ்டம், ரைட்? ராஜா ஆஸ்க்ஸ் ஃபார் ஹெல்த் கேர் இஸ் ரியலி டிமாண்ட் ஃபார் 2 years. பிரதர், ஃபார் 2 yearsக்குலாம் இல்லை, அடுத்த 5 வருஷம் ஹெல்த் கேருக்கு வந்து டிமாண்ட் குறையவே போகிறது கிடையாது, சத்தியமாக குறைய போகிறது கிடையாது. ஏன்னா ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அந்த ஓல்டேஜ் பாப்புலேஷன் இருக்காங்களா, அவங்க கூடிக்கிட்டே போகிறாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, வேறு வழியே இல்லை. த டிமாண்ட் இஸ் இன்க்ரீசிங். இது இந்தியாவில் மட்டும் கிடையாது. ஜெர்மன் ஹேஸ் டை அப் வித் இந்தியா, பிரேசில், அதுக்கப்புறமா சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 3 கண்ட்ரிலையும் நர்சிங் ஹெல்த் கேருக்காக டைப் வச்சுருக்காங்க டு பிரிங் பீப்புள். ஏன்னா இந்த 3 நாடுமே பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஏழை நாடுகள்னு நான் சொல்ல மாட்டேன், வேர் பாப்புலேஷன் இஸ் ஹியூஜ் அண்ட் த ப்ரொஃபஷ்னல் ஃபீல்டு ஸ்பெசிஃபிக்கலி மெடிக்கல் சம்மந்தமாக இஸ் ஸ்ட்ராங். அங்கேருந்து ஆளுங்களை கொண்டு வரதுக்கு தே ஹவ் மேட் மெனி திங்ஸ் ஆக்சுவலாக. அதனால் 2 yearsல, அடுத்த 5 வருஷத்துக்கு இட் இஸ் கோயிங் டு பி த பிக் திங், ரைட்? Then Sai Swaroop, hi sir, sorry I don't attend yesterday or the before meeting, so have you discussed on how to train in German language? If yes, how to get those classes? Yes, German language classes are completely முடிஞ்சிருச்சு, I mean overbooked. So if you want, you have my email ID or something, you can connect with me, we'll see how I can help you, right? Perfect. Thigala Leshan, sir, how about கார்கில் கம்பெனி? கார்கில் ஐ ஹவ் நாட் ஹியர் அபவுட். ஹவ் அபவுட் ஃப்ரம் மலேசியா? யூ கேன், ஜெர்மனிக்கு வரணும் அப்படின்னா இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா மலேசியாவில் இருக்கீங்களான்றது மேட்டர் கிடையாது. ஜஸ்ட் டூ த ஒர்க், தட்ஸ் இட். யா சார், ஹவு கேன் ஜாயின் இஃப் ஐம் ஃப்ரம் மலேசியா? கரியர் சமிட், ஐ மீன் இந்த சமிட்டுக்கு உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ட்ராவல் டு இந்தியா. அப்படி இல்லை அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம்ஸில் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், விச் வில் பி ஒன்லி ஆன்லைன், ஓகேவா? டூ சிவில் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் ஆர் டிமாண்ட்? இது ஒரு நல்ல கேள்வி. ரியாலிட்டி பேசணும் அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சிவில் மார்க்கெட்டுக்கு நல்லா இல்லை. ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வரமாட்டேங்குது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சிவிலில் தான் இருக்கார். அவர் 4 monthsக்கு முன்னால் ஹி காட் லேட் ஆஃப் பிகாஸ் த கம்பெனி டோன்ட் ஹேட் ப்ராஜெக்ட்ஸ். இப்போது வந்து ஜாப் கிடச்சிருச்சு, ஹி காட் பேக் எவ்ரி திங். அவர் மட்டும் இல்லை, என்னோடய ஸ்டூடெண்ட்டு 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஜாப் வாங்கிட்டாரு, பட் அகைன் அவரும் லே ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டில் இருந்தார், ஹி குட் நாட் ஏபிள் டு டூ எனி திங், ஹி வென்ட் பேக். ஸோ சிவிலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் இப்போதைக்கு டவுனாக இருக்குது. 2027 இம்ப்ரூவ் ஆகுமான்றது தெரியல. ஆனால் சிவிலில் என்னால் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வர முடியும். இந்த டவுன் மார்க்கெட்லேயும் 2 விஷயம் இருக்கணும். ஒன்று, ஒரு நேட்டிவ் ஜெர்மன் எந்த அளவுக்கு ஜெர்மன் பேசுவானோ அந்த மாதிரி நீங்கள் பேசணும், கண்டிப்பாக பேசணும். 2வது, எந்த டொமைனில் நீங்கள் சிவிலுக்கு உள்ளே இருக்கீங்களோ அந்த டொமைனோட ஸ்கில் கண்டிப்பாக டாப் லெவலில் இருந்துச்சுன்னா ஜாபை ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். யா, பர்ஃபெக்ட். ஹோப் தட் ஆன்சர்ஸ் யூ. ஹவ் அபவுட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டட்? எக்கச்சக்கமாக இருக்குது பிரதர். நீங்கள் மெக்கானிக்கல்னு சொல்கிறீங்க, எக்ஸாக்டாக என்னன்னு சொல்லாமல் என்னால் சொல்ல முடியாது. யா, இன் சைபர் டொமைன் வெதர் தோ சர்டிஃபிகேட் ஸ்பீக்ஸ் அவுட் இன் ஜெர்மன் மார்க்கெட் ஆர் த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த டொமைன் மேட்டர்? சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா பெட்டர். இன்னொன்று, லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் தேவையில்லை, பட் வென் இட் கம்ஸ் டு ஸ்கில்ஸ் சில கம்பெனி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது ஜேடிலேயே உங்களால் பார்க்க முடியும். அது என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது பிகாஸ் இட் சேஞ்சஸ் ஃப்ரம் ஜேடி டு ஜேடி. மற்றபடி ஸ்கில்ஸ் இருக்குது, என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட ரெஸ்யூமை எப்படி எழுதணும், இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ஐ ஹாவ் டன் திஸ் அப்படின்ட்டு எழுதுறதுக்கு பதிலாக இந்த டூல் வச்சு நான் பண்ணேன், இதுக்கு முன்னால் இப்படி இருந்தது, இப்போ நான் இப்படி மாற்றிருக்கேன், விச் இஸ் ஏ 30% இன்க்ரீஸ், காஸ்ட் சேவிங் ஆஃப் 50,000 euros, ஐ டோன்ட் நோ, வாட் எவர். அந்த மாதிரி மெட்ரிக் பேஸ்டில் நீங்கள் எழுதுனீங்கன்னா யூ வில் ஸ்டாண்ட் அவுட். யா, ஓகே. சஞ்சய், ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஹவ் B1. இஸ் இட் பாசிபிள் டு கெட் டேட்டா அனாலிசிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஜெர்மன்? வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட். நீங்கள் ஜெர்மனியில் இருக்கீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்தியாவில் இருந்துட்டு நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா இட் வுட் பி ரியலி சேலஞ்சிங், ஓகேவா? ஹவு டு ஜாயின் இன் ஆன்லைன் சார்? ஐ வில் ட்ராப் எங்களோட வெப்சைட் நான் போடுறேன். யூ ஹாவ் டு புக் எ கால் வித் அஸ், ஓகேவா? ஆப்டின்
டாட் பி டூ கன்சல்டன்ஸ் டாட் டி அண்டர் ஸ்லாஷ் எல்பி. நான் ஒரு சேட்டில் ஒரு வெப் ஐடி கொடுக்குறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் புக் ஏ கால் வித் அஸ். ஆப்வியஸ்லி ஸ்க்ரீனிங்லாம் நடக்கும். குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் வி வில் டேக் யூ இன், ரைட்? ஓகே, தென் வாட் கொஷின் வி ஹேவ்? நந்தகுமார், இஃப் கம்ப்ளீட்டட் A1 ஹியர் வில் ஜெர்மன் ப்ரொவைட் லாங்குவேஜ் ட்ரைனிங் ஃபார் A2? ஆப்வியஸ்லி ப்ரோ, நீங்கள் ஜெர்மனிக்கு வந்துட்டு கூட நீங்கள் A1 படிக்கலாம். யாரும் அது தரமாட்டோம்லாம் சொல்ல மாட்டாங்க. யூ கேன் கண்டினியூ ஜெர்மன் லாங்குவேஜ் அட் எனி லெவல், தட் இஸ் ஃபைன். Vignesh, hi, I mean, I am mechanical engineer looking for career opportunities in Germany, already learning German under German note. Super, Vignesh. Yes, Vignesh. Yeah, காலையில் தான் நம்ம பேசணும் இல்லையா? I would like to know the job market for mechanical engineer in 2020. Since I am planning for 2027 migration, should I need to apply for an opportunity card by? இல்லை பிரதர், நீங்கள் லாங்குவேஜ் மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு இப்போதைக்கு போகாதீங்க. யூ நீட் டு ஹேவ் த ரோட் மேப். எப்படி நம்ம ஜாபை அப்ளை பண்ண போகிறோம், எப்படிலாம் நம்மளை ஹையரிங் மேனேஜர்ஸ் பார்க்க வைக்கணும், அந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்காம ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு போக வேணாம். முதல்ல அதை கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு இட் இஸ் a குட் டைம் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு. இன்னொன்று, மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு மட்டும் சொல்கிறீங்க, எக்ஸாக்டாக என்னன்னு சொன்னீங்கன்னா இன்னும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு. Sanjay, if I could not attend the career summit on June 20, is there any other way I could attend, like online? இல்லை, we will do recordings, but we will be not providing it. If you want, you have to come in forward, right? There will be no online, nothing, only offline தான். மேபி ஃப்யூச்சரில் we will try that setup. இது ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறதுனால we are not doing those things. இன்னொன்று, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தியரிட்டிக்கல் கிளாஸ், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, அதுவும் இருக்கும். பட் மேஜர் பார்ட் இஸ் டு மேக் யூ ரியலைஸ் வாட் யூ ஆர் டூயிங். அது ஆன்லைனில் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. யூ நீட் டு சிட் இன் யர் ரூம் இன் எ காம் ஸ்பேஸ் வித் எனர்ஜி அண்ட் சோல் அரவுண்ட் யூ, எவ்ரி திங் இன் த சேம் வைப்ரேஷன். அதில் உட்காந்து நீங்கள் பண்ணும்போது அதோட அவுட்புட்டே டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஆன்லைனில் பண்ணுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கம்ப்யூட்டர் இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா மொபைலில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், அதுக்குள்ளே போய் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறமா மறுபடியும் கண்டினியூ பண்ணுவேன். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் வில் நாட் ஒர்க் அவுட். தட்ஸ் த ரீசன் வை வி கால் யூ. ஜெயில் மாதிரின்னு வச்சுப்போமே, உங்கள் எல்லாருமே ஒரு ரூம்குள்ளே போட்டுட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு உட்காந்து எழுதுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இது ஆக்சுவலாக. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி சீரியஸ், ரைட்? இட்ஸ் ஜோக் கிடையாது. பிகாஸ் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் யுவர் ஃபியூச்சர், ஃபார் யுவர் ஃபேமிலி, டு கெட் பெட்டர் அட் யுவர் கரியர், சேலரி, வாட் எவர் இட் இஸ். அண்ட் த அவுட்கம் இஸ் பிக். அந்த பிக் அவுட்கமுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக தேவை. யா, so make sure if possible attend it live. Amina, sir, we Indians have the natural ability to crack the German code, but when it comes to Germans, how they adapt to international culture for business meeting outside of the Germany, how the native German psychology work? It doesn't. They act as human. அவ்வளோதான். Really, this is the truth. They act as human, as natural. They will not behave like, oh, I'm going to India, I need to do this. No, we Indians do that because that's our culture. We treat foreigners as guests. That's the problem. We never behave original because சொந்தக்காரங்க கிட்ட ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுவோம். நோ, டோன்ட் டூ தட், ரைட்? மேபி இந்தியன் கம்பெனிஸில் நீங்கள் பண்ணிக்கிங்க, தட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் இந்தியன் கார்பரேட்ஸ். பட் வென் இட் கம்ஸ் டு ஜெர்மனி, பிஹேவ் ஹியூமன், ஷோ யுவர் ஒரிஜினல் ரியாலிட்டி. ஆப்வியஸ்லி சில பாலிட்டிக்ஸ் இருக்கும், நான் 0% இருக்காதுன்னெலாம் நான் சொல்லலை. யூ ஹேவ் டு பிஹேவ் அப் அண்ட் டவுன் சம்வேர், பட் டோன்ட் சேஞ்ச் யுவர் என்டையரிட்டி, ரைட்? பிஹேவ் ஒரிஜினலி, ஓப்பன் அப், தட்ஸ் இட். அதே தான் ஜெர்மன் எம்ப்ளாயர்ஸ் மற்றவங்களோட, மற்ற ஃபாரின் கல்ச்சரோட வேலை செய்யும் போதும் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் டிஃப்ரெண்ட். தே வில் பி வெரி ஓப்பன். தட்ஸ் வை யூ சி ஆல்வேஸ் த ஃபாரினர்ஸ் ஆர், என்ன இவன் இப்படி பேசுகிறான், என்ன மரியாதையே இல்லை. மரியாதை இல்லைன்னா இல்லை, இட்ஸ் ஹிஸ் நேச்சர், அவ்வளோதான். நம்ம தான் தாத்தாவை போட்டால் ஐயோ மரியாதை, காலை கீழே இறங்கி போட்டுறது, ஆல் குட், நான் தப்பு சொல்லலை. பிகாஸ் தட்ஸ் அவர் கல்ச்சர், இட்ஸ் த கல்ச்சுரல் டிஃபரன்ஸ். பட் ஆனால் சேஞ்ச் அது ஜென்சி கிட்ஸ் வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க, விச் ஐ அப்ரிஷியேட், வெரி குட் திங். யா, ஓகே. சாரி சார், பிளான்ட் ஆப்ரேட்டிங் லைக் ஆப்ரேட்டிங் த ஸ்டோரேஜ் ஆயில் டேங்க். இல்லை பிரதர், இஃப் தட்ஸ் த கேஸ் ஜெர்மனி வுட் நாட் பி எ பெஸ்ட் ஃபிட் ஃபார் யூ. இட்ஸ் பெட்டர் யூ ஸ்டே இன் மலேசியா. ஏன்னா உங்களோட ஜாப் வந்து இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் அன்ஸ்கில்டு ஆர் செமிஸ்கில்டு, இதுக்குள்ளே தான் வரும். இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜெர்மனியில் இருக்கிறது பெட்டர். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராங்கான ஒரு நெட்வொர்க் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் தயவு செஞ்சு மலேசியா விட்டு வேற எங்கேயும் போயிடாதீங்க. ஐ மீன் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்.
Yeah, Ramesh, sure, I have my opportunity card, but don't have knowledge in German language. Have 20 years IT experience. Can I come to Germany and try the job? ஐயோ, இது ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் ஆச்சு. இதுதான் பிரச்சனை. இதுதான் நான் சொன்னேன். சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி சண்டையை கற்றுக்கிட்டு போகணும். இல்லைன்னா அடி வாங்க போகிறது நீங்கள் தான். அதுதான் உங்களோட சுச்சுவேஷன். யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா நீங்களாக கூட பண்ணியிருக்கலாம். வித்தவுட் ஜெர்மன் லாங்குவேஜ், பர்டிகுலர்லி இன்டு ஐடி, ஐ எம் நாட் சேயிங் 0%. சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. பட் இட் இஸ் யுவர் கால். ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லை அப்படின்னா இட் இஸ் ரியலி கோயிங் டு பி சேலஞ்சிங். அது என்னால் 100% சொல்ல முடியும். பட் ஆனால் ஹோப்பும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அமீன் சொல்கிறான் இல்லை யாரோ ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்றதுக்காக என்னோடய ஜாபை குவிட் பண்ணிவிட்டு நான் ஜெர்மனிக்கு வரேன், லெட் மீ டேக் தட் லீப் ஆஃப் ஃபெய்த்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் டூ இட். பட் இமேஜின் யூ ஆர் பிளேயிங் இன் தட் ஸ்மால் சர்க்கிள். அதுக்குள்ளே உங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படின்றது உங்களோட திறமை தான். கரெக்டான டைம், கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா லக்கில் எ டோர் வில் ஓப்பன். பட் இட்ஸ் பியூர் லக்கு தான். ரைட் டைமிங் அண்ட் யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ். இவ்வளவு தான். த டிசிஷன் இஸ் யுவர்ஸ். ஐ எம் நாட் ப்ரப்போசிங் எனி திங். என்னோட ப்ரப்போசல், ஐ டோன்ட் நோ, யூ ஹாவ் டு டேக் த லீப் ஆஃப் ஃபெய்த். என்னால் பண்ண முடியும், ஐ ஹாவ் தட் கான்ஃபிடென்ஸ், ஐ ஹாவ் ஹோப் இன் மை செல்ஃப் அப்படின்னா கோ ஃபார் இட். பட் ஐ வுட் சஜஸ்ட் யூ டு அட்டெண்ட் திஸ் சமிட் பிஃபோர் மூவிங் டு ஜெர்மனி. அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. ஏன்னா செல்ஃப் ரியலைசேஷன் இங்கே கண்டிப்பாக முக்கியம் உங்களை பொறுத்த வரைக்கும். அதனால் இட் வுட் பி நைஸ் இஃப் யூ ஆர் தேர். யா, பர்ஃபெக்ட். அடுத்து கார்கில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரைவேட் அண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன் ப்ரோ, இட்ஸ் ஜெர்மனி சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். ஸ்ரீகாந்த் சார், ஐ ஹவ் 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் பிஹெச்பி லாராவல் டெவலப்பர். ஐ அப்ளைட் ஃபார் த ஜாப் பட் ஐ ஹாவ் நாட் ரிசீவ்ட் எனி ரிப்ளை. வாட் ஷுட் ஐ டூ? ஓகே, அந்த ஜேடியில் அப்ளை பண்ணிட்டீங்க, ரிப்ளை வரல, 2 வாரம் ஆயிடுச்சு, மினிமம் 2 weeks நீங்கள் டைம் கொடுக்கணும். வரல அப்படின்னா யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் த காண்டாக்ட் பர்சன். ஜேடியில் அவங்க பேர் இருக்கான்னு பாருங்கள், இமெயில் ஐடி இருக்கான்னு பாருங்கள். இல்லையா கம்பெனி வெப்சைட்டுக்கு போங்க. அவங்க கம்பெனி வேறு லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண பொசிஷன் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பாருங்கள். அந்த லொக்கேஷனோட ஃபோன் நம்பர், கண்டிப்பாக காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபோன் நம்பர் எடுங்க. எடுத்தீங்க அப்படின்னா ரிசப்ஷனுக்கு தான் போகும். ரிசப்ஷனை தாண்டி தான் நீங்கள் ஹெச்ஆர் மேனேஜர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். லிங்க்டின்ல அந்த லொக்கேஷனில் இருக்கிற ஹெச்ஆர் மேனேஜர் யாருன்னு பாருங்கள், பேர் வச்சுக்கோங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பேர் வந்து ரஜினிகாந்த்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஃபோன் பண்ணுங்கள் ஜெர்மனிக்கு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஜாபுக்கு அப்ளை பண்ணேன், அதை பற்றி நான் கேட்கணும் அப்படின்னா யாருமே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்டர்நெட்லேயே பார்த்துக்கங்கன்னு ஃபோனை வச்சிருவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி ரஜினிகாந்த் இருக்காரா, அவரோட ஃபோன் நம்பர் என்கிட்ட கொடுத்துருந்தாரா, ஐ மிஸ்ட் இட், ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் ஹிம் ரிகார்டிங் திஸ். நீங்கள் பேர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லும் போது தே வில் ஃபீல் ஓகே, இவர் தெரிஞ்சவங்க தான் போல அப்படின்ட்டு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ ரஜினிகாந்த் ஃபோன் எடுக்கிறார், ரஜினிகாந்த் நான் இந்த மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணேன், ஸ்டில் ஐ டிட் நாட் ரிசீவ், ஐ ஹவ் ரியல் இன்ட்ரெஸ்ட் இன் இட், கேன் யூ லெட் மீ நோ வாட்ஸ் த ஸ்டேட்டஸ்? சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவனுக்கும் இவ்வளோ பெரிய எஃபர்ட் போடுறவனுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இவ்வளோ பெரிய எஃபர்ட் போடும்போது 100ல் ஒரே ஒருத்தன் தான் கால் பண்ணுறான் அப்படிங்கும்போது அந்த ஹெச்ஆருக்கே ஓகே, திஸ் கை ஹேஸ் டேக்கன் த எஃபர்ட், ஹி வென்ட் த்ரூ த என்டையர் பைப்லைன், ஹி ஹேஸ் ரியல் இன்ட்ரெஸ்ட் கம்பேர் டு அதர் பீப்புள், அட்லீஸ்ட் லெட்ஸ் கிவ் ஹிம் த ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லாரும் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை, அட்லீஸ்ட் சம் கம்பெனிஸ் வில் திங்க் அபவுட் இட். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு யூ கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவாக வராத சமயத்தில் நம்ம தான் கதவை உடச்சிக்கிட்டு போகணும், வேறு வழியே இல்லை. அதனால் லேர்ன் தோஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் as well. யா, ஆல் தி பெஸ்ட். பிரவீன், மைக்ரோசாஃப்ட் 365 ஐடி சப்போர்ட் டெக்னிக்கல் ஜாப் ரோலுக்கு ஸ்கோப் இருக்குமா? சூப்பராக இருக்குது பிரதர். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பெரிய ஆப்பம் இருக்குது, ஜெர்மன் லாங்குவேஜ். ஐடி சப்போர்ட்டில் கண்டிப்பாக ஃப்ளூயன்ட் ஜெர்மன் கேட்குறாங்க இப்போ, அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. இஃப் ஐ ஸ்டார்ட் நோ வித் ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் டெடிகேஷன், ஹவு லாங் இட் வில் டேக் டு கம்ப்ளீட் B1 and B2? இட்ஸ் நாட் அபவுட் டெடிகேஷன். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் டெடிகேஷன் இருக்கணும். அந்த டெடிகேஷனுக்கு பின்னால் டைம் ஃபேக்டர். தினமும் 1/2 மணி நேரம் படிக்க போகிறீங்களா, 1 மணி நேரம் படிக்க போகிறீங்களா, 3 மணி நேரம் படிக்க போகிறீங்களா, இதுதான் மேட்ரு. இந்த டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் கம்ப்ளீட் டைம் லைனுமே மாறும். இமேஜின் நான் ஒரு 1 மணி நேரம் படிக்கிறேன்னு வச்சுப்போம் B1 தினமும். ரியலிஸ்டிக்கலி பார்த்தோம் அப்படின்னா இட் வில் டேக் டு மேக் யூ ஸ்பீக் 3 to 4 months. அதுவும் ஒரு குரூப்பான ஸ்டூடெண்ட்ஸ் கொட்டா நீங்கள் படிக்கும்போது, நானே இன்டர்நெட்டில் படிச்சுக்கிறேன், நானே ஆப்பில் படிக்கிறீங்கன்னா மண்டையில் ஏறிடும். ஆனால் பேசும்போது உங்களுக்கு எதுவுமே வராது. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா பேச 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 தான் உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த நேரத்துக்கு அந்த நியூஸை பார்ப்பீங்க. விஜய் சிஎம் ஆயிட்டாப்பில்
அவர் சிஎம் ஆனப்போ நிறைய விஷயங்கள் நியூஸில் ஓடி இருக்கும். பார்க்க போகும்போது ஜெய ஏதோ ஒன்று திட்டியிருப்போம், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அந்த நியூஸ் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை. அந்த மொமெண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு ஆப்பில் லாங்குவேஜ் படிக்கிறீங்கன்னா தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ டூ. அதனால் பேசணும். யா, பர்ஃபெக்ட். Prem, in BCA graduate having 15 years experience in Dell as a technical support engineer, knowing A1, what are the areas of learning opportunities for me? B1 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளூவெண்ட் லெவல் ஜெர்மன் வேணும் ப்ரோ. ஐடி சப்போர்ட்டில் இருக்கீங்கன்னா எந்த லெவலில் இருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த ஜாபுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்துட்டு என்ன ஸ்கில் கேப் இருக்குன்றது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இதெல்லாமே டீட்டெயில்டாக எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம சமிட்டில் பார்ப்போம். ஓகேவா? ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. ஐ ஹாவ் புக்டு யுவர் கான்ஃபரன்ஸ் கம்மிங் ஃப்ரம் பெங்களூர். சூப்பர், நன்றி நன்றி பிரேம், வாழ்த்துக்கள். பெங்களூர்லேருந்து வரீங்க, முடிஞ்சால் ஃப்ரைடே ஈவினிங்கே வந்துடுங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் எந்த டைம் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. காலையில் வந்தீங்கன்னா ஏற்கனவே பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரணுன்னா எனக்கு தெரிஞ்சு 5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். யூ வில் பி டயர்டாக இருப்பீங்க. ஐ டோன்ட் வாண்ட் த டயர்ட்னஸ் டு அஃபெக்ட் யுவர் எனர்ஜி. எனர்ஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேக் ஷோர் யூ யூ கம் a day before, ரெஸ்ட் கம்ப்ளீட்லி, டோன்ட் திங்க் எனி திங் அபவுட் இட். எந்திரிச்ச உடனே அடுத்த நாள் காலையில் 9:30 மணிக்கு எம்எம்ஏ ஹாலுக்கு வந்துடுங்க. பிகாஸ் 9:30 மணிக்கு வி ஓப்பன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். 10 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஆஃப்டர் 10 வி வில் க்ளோஸ் த என்டையர் டோர்ஸ். அதுக்கப்புறமா டோர்ஸ் ஓப்பன் பண்ண மாட்டோம். த ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிள் வில் ஆல்சோ பி ரிமூவ்டு. ஓகேவா? அதனால் டைமுக்கு வந்துடுங்க. பிகாஸ் யூ நோ German loves punctuality. Since we want to move to German, let's stick with that. Yeah, nice. Okay. அரவிந்த், ஸோ டைம் தாண்டிருச்சு. இன்னும் ஒரு 2-3 கொஷின்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வி வில் வைண்ட் அப். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் யுவர் சண்டே வித் மீ. என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி. ஓகேவா? அரவிந்த், டு வி ஹேவ் எனி இண்டஸ்ட்ரி கனெக்ஷன் ஆர் கம்மிங் இன் த இன் பர்சன்? அது என்னால் சொல்ல முடியாது பிரதர். The event is open for IT, mechanical, all white collar engineers, white collar skilled engineersக்கு அந்த ஈவெண்ட் ஓப்பன், ரைட்? ஸோ அதனால் வாங்க, பழகுங்க, அவ்வளோதான், ரைட்? யார் யார் வருவாங்கன்றது என்னால் சொல்ல முடியாது. ஐடிலேருந்து கண்டிப்பாக வருவாங்க, மெக்கானிக்கல் டொமைன்லேருந்து கண்டிப்பாக வருவாங்க, சிவில்லேருந்து எனக்கு டவுட்டு தான். இந்த 2 டொமைன்லேருந்து கண்டிப்பாக வருவாங்க. அதுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. அது என்னால் டிஃபைன் பண்ண முடியாது. பட் யூ கேன் எக்ஸ்பெக்ட். யா, ஓகே. பிரவீன், உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். சஞ்சய், ஹவு ஷுட் ஐ காண்டாக்ட் யூ இன் ஆர்டர் டு டிஸ்கஸ் மோர்? சமிட்டில் நம்ம பேசுவோம் பிரதர். நீங்கள் சமிட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபுல் டே நான் லைவாக அங்கே தான் இருக்க போகிறேன். வி வில் டிஸ்கஸ் என்டையர்லி. ஸோ விச் ஜாப் இஸ் ஹைலி டிமாண்ட்? இல்லை பிரதர், திகாலா லேஷன், நீங்கள் அன்ஸ்கில்டு கேட்டகரியில் வரீங்க. அன்ஸ்கில்டு ஆர் செமி ஸ்கில்டு, அதில் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஹெல்ப் ஒன்லி ஸ்கில்டு மட்டும்தான். அதனால் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஓகேவா? அதனால் உங்கள் மலேசியாலேயோ இல்லை இந்தியாலேயோ இது சம்மந்தமான கன்சல்டன்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசுங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், 5 லட்சம் 6 லட்சம்லாம் கேட்பாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? எல்லாருமே இங்கே நல்லவங்க கிடையாது. கரெக்டாக பார்த்துக்குங்க. அது உங்கள் பொறுப்பு. ஓகே பிரவீன், உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அரவிந்த், கேன் யூ ஹெல்ப் மீ டு ஷேர் யுவர் ஐடியாஸ் ஆன் ஹவு டு ஐடென்டிஃபை த விசா ஸ்பான்சர் ஜாப்ஸ்? ஐ எம் ஏ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர். பட் ஐடிக்காவது ஓகே, சில கம்பெனி ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் நோ ஸ்பான்சர்ஷிப்ஸ் கிடையாது. ஜாப் ஆஃபர் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் விசா அப்ளை பண்ண போகிறீங்க. அவ்வளவுதான். வெரி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ். இதை பற்றி இன்னும் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இந்த சமிட். ஓகேவா? பிரேம், ஆல்சோ லேர்னிங் ஏஐ நவ். இஃப் ஐ லேர்ன் B2 லெவல் ஜெர்மன் வில் ஐ ரியலி கெட் த ஜாப்? பிரதர், எனக்கு B1 B2 கிடைச்சா வில் ஐ ரியலி கெட் த ஜாப்ன்றது ஒன்று புரிஞ்சுக்கிங்க. கெட்டிங் எ ஜாப் இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த லாங்குவேஜ் இட் செல்ஃப். நான் மறுபடியும் சொல்கிறேன், it is not dependent only on the language. It depends on the language, it depends on your skill, it depends on your location where you are, it depends on the competition. ஏன்னா அந்த ஜாபுக்கு பிரேம் நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணலை, உங்களை மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் எந்த இடத்துல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இது லாட்ரி கேம் மாதிரி தான். என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்கணும். கிரிக்கெட் மாதிரி தான். ஏன்னா இப்போது நான் தோனி அப்படின்னா எதிரில் நிற்கிறவன் சச்சின் டெண்டுல்கர்னா ஆப்வியஸ்லி ஐ கேனாட் கம்பீட் வித் ஹிம். சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆகணும்னா ஐ நீட் டு டூ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நெட் ப்ராக்டிஸ். அதனால் ஐயோ என்னால் ஜெயிக்கவே முடியல சச்சின் அப்படின்னா தென் ஒர்க் லைக் சச்சின் இஸ் ஒர்க்கிங். அவ்வளவுதான். அதனால்
ஜாபை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. தோனி சொல்கிற மாதிரி தான், இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் த ரிசல்ட் யூ வில் ஃபெயில் இன் த ப்ராசஸ். ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ், த ரிசல்ட் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி தான் அப்படின்னா அவ்வளோ தண்ணி தான் நீங்கள் வைக்கணும். அந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணிங்கன்னா சாப்பாடு உதிரி உதிரியாக சூப்பராக வரப்போகுது. இல்லை அதெல்லாம் எனக்கு மேட்ரு இல்லை, ஐ வாண்ட் ரைஸ், எவ்வளோ தண்ணி வேணாலும் நான் போட்டுக்கிறேன்னா ஒன்று சாப்பாடு குழஞ்சிரும், இல்லைனா சரியாக வேகாது. இது ரெண்டே ரெண்டு தான். அதனால் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். ஓகேவா? பிரவீன், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் ப்ரோ, நீங்கள் அதே கேள்வி தான் கேட்குறீங்க. ஐ ஹேவ் அப்ளைட் மோர் தென் 200 ஜெர்மன் பட் நோ லக். இங்கே லக்கு மேட்ரு கிடையாது, அதான் நான் சொல்கிறேனே. யூ நீட் டு ஹேவ் த ரைட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக யூஸ் பண்ணாத வரைக்கும் யூ வில் பி வேஸ்டிங் யுவர் டைம் அன்ஃபார்ச்சுனேட்லி. அதனால் பில்டிங் எ ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நிறைய கொஷின்ஸ் போயிட்டே இருக்கு. பீயிங் கன்சிடரிங் த டைம் அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் த நெக்ஸ்ட் ஃபாலோயிங் மீட்டிங்ஸ், ஐ வாண்ட் டு ஜம்ப் டு தேர். ஸோ யாரெல்லாம் நீங்கள் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லலைன்னு நினைக்கிறீங்களோ ஐம் சாரி ஃபார் தட், வி டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் தட். ஸோ சம்மிட்டுக்கு புக் பண்ணுங்கள், ஐ வில் கேட்ச் யூ இந்த சம்மிட். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு ட்ரைலர் மாதிரி தான் வச்சுப்போமே. த ரியல் திங் இஸ் ஹேப்பனிங் இன் தட் 6 hour செஷன். த என்டையர் டேயில் தான் நம்மளோட எல்லா மேஜிக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஐ வில் கேட்ச் யூ இன் தட் செஷன். அன்டில் தென் ஹோப் இந்த மீட்டிங் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். வித் தட் நோட் ஐ வில் ஆஸ்க் யூ டு புக் த மீட்டிங் சமிட் அண்ட் ஐ வில் கேட்ச் யூ தேர் அண்ட் என்ஜாய் யுவர் சண்டே. யா, தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அண்ட் see you soon. Yeah, bye bye.